வணக்கம் மேசராசி நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேசராசியுடைய பலன்தான். பட்ட கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போகக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துருச்சு. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மேஷ ராசிக்காரங்க, இது வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் அப்படிங்கிறது சாதாரணம் கிடையாது. மனசுக்குள்ளே எவ்வளவோ வழி அடக்கிட்டு வெளியே யாருக்குமே தெரியாமல் சிரிச்ச முகத்தோடு நடந்த நாட்கள் தான் அதிகம். நமக்குன்னு நல்ல காலம் வருமானு பல தடவை நீங்களே உங்களுக்குள்ளேயே கேட்டுட்ருக்கீங்க. ஒவ்வொரு தடவையுமே நம்பிக்கை வச்சிங்க, ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அது கையில் இருந்து நழுவி போயிருச்சு. அதனால தான் மனசு சோர்ந்து எதுக்கு இவ்வளவு முயற்சி அப்படின்னு தோணுன நேரங்களும் இருந்துகிட்டே இருந்திருக்கு. இப்போது குடும்பத்துக்காக நீங்கள் எவ்வளவோ தியாகம் பண்ணியிருப்பீங்க. உங்கள் ஆசைகளை பின்னாடி தள்ளி வச்சுட்டு பரவாயில்ல அடுத்தவங்க நல்லா இருந்தால் போதுன்னு நினச்சி நடந்திருக்கீங்க. ஆனால் அதுக்கான பாராட்டோ புரிதலோ உங்களுக்கு கிடைக்காம போனது உங்கள் மனசை ரொம்பவே காயப்படுத்தியிருக்கு. இப்போது சொந்தங்கள் நண்பர்கள் அப்படின்னு நினச்சவங்க எல்லாமே சில சமயம் உங்களை ஒதுக்கி வச்ச மாதிரி நடந்திருக்காங்க. அதெல்லாமே உங்கள் மனசுக்குள்ளே ரொம்பவே சுமையாக சேர்ந்து வெளியே சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளேயே அழுதுருப்பீங்க. பண விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது உழைப்பு மட்டுமே அதிகம், அதுக்கான பலன் அப்படின்னு கிடைக்கும் பொழுது பார்க்கும் பொழுது குறைவு தான். எவ்வளவு உழைக்கிறோம் ஆனால் கையில் எதுவுமே தங்க மாட்டேங்குதுன்னு தோணி இருக்கும். ஒரு பக்கம் செலவு, இன்னொரு பக்கம் கடன், அதுக்கிடையில் குடும்ப பொறுப்பு, இது எல்லாமே சேர்ந்து உங்களோட தூக்கத்தையே கெடுத்திருக்கும். இரவு அப்படிங்கிறது முழுக்க யோசனையாகவும் காலையில் எழுந்ததுமே அதே கவலை தான். ஆனால் யார்கிட்டேயுமே அதை வெளிப்படையாக சொல்லவே மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் அப்படி தான் உள்ளுக்குள்ளே எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு வெளியே தைரியமாக இருக்கக்கூடியவங்க தான் நீங்கள். உறவுகள் விஷயத்தில் கூட நம்மளை புரிஞ்சுக்கிறவங்க ஒருத்தர் கூட இல்லையேன்னு நினச்சிருப்பீங்க. உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற உண்மையான உணர்வுகளை யார்கிட்ட சொல்ல போனாலுமே அது சரியாக புரிஞ்சுக்கப்படாமல் போயிடுது. சிலர் உங்கள் நல்ல மனசை பயன்படுத்திக்கிட்டாங்க, சிலர் உங்கள் அமைதியை பலவீனமாக நினச்சிட்டாங்க. இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு மனிதர்கள் மேலேயே நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் இப்போது அதெல்லாம் மாறப்போகக்கூடிய நேரமும் வந்துருச்சு. மேச ராசிக்காரங்களுக்கு இனிமே வாழ்க்கை அப்படிங்கிறது மெதுவாக நல்ல திசையை நோக்கி ஆரம்பிக்க போகுது. இது வரைக்கும் உங்களை வச்ச விஷயங்களே இனிமேல் உங்களுக்கு பாடமாக மாறப்போகுது. நம்ம இவ்வளவு தூரமாக தாங்கி வந்திருக்கோம்னு நீங்களே உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய காலமும் வந்துருச்சு. மனசில் இருந்த பாரமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். காரணமே தெரியாமல் ஒரு நிம்மதி மனசுக்குள்ளே வரும். காலையில் எழுந்ததுமே இன்னைக்கு ஏதோ நல்லா இருக்கே அப்படின்னு தோணும். அது வெறும் தோற்றம் மட்டும் கிடையாது, உண்மையிலேயே நீங்கள் நல்ல மாற்றம் தொடங்கக்கூடிய அறிகுறின்னு கூட சொல்லலாம். இது வரைக்குமே உங்களை மதிக்காத இடங்களில் இருந்து நீங்கள் விலகி உங்களை மதிக்கிற இடங்களில் உங்களுடைய வாழ்க்கையை நகர ஆரம்பிச்சிருக்கும். இப்போது பண விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது சின்ன சின்ன முன்னேற்றங்கள் வர்றதுக்கான வழிகள் ஆரம்பிக்க போகுது. ஒரு வழியை அடைச்ச மாதிரி இருந்த இடத்துல இருந்து புதுசாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது பெருசாக தெரியாமல் இருந்தாலுமே அதுவே நாளைக்கு பெரிய மாற்றத்துக்கு ஒரு அடித்தளமாகவும் இருக்க போகுது. நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிற யோசனையும் இருக்கும். நம்மளால் முடியுமா அப்படின்னு சந்தேகம் வந்தாலுமே அந்த வாய்ப்பை விடாமல் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கான பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் பேசாமல் இருந்த சில விஷயங்கள் இப்போது மெதுவாக பேசப்பட ஆரம்பிக்கும். உங்கள் மனசில் இருந்த வார்த்தைகள் வெளியே வர ஆரம்பிக்கும். அதை கேட்டவங்களும் இவ்வளவு நாளாக இவங்க இப்படி மனசுக்குள்ளே வச்சுருந்தாங்களான்னு புரிஞ்சுக்குவாங்க. அதனால தான் உறவுகளில் ஒரு புதுசான புரிதலும் உருவாக போகுது. அடுத்தது உறவு விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உறவு விஷயத்தில் தனிமையாக இருந்தவர்களுக்கு மனசுக்கு நெருக்கமாக பேசுகிற ஒரு ஆள் வாழ்க்கையை வர வைக்க வாய்ப்பு இருக்குது. அது காதலாக இருக்கலாம், இல்லை நட்பாக இருக்கலாம். ஆனால் அந்த உறவு உங்களை அழ வைக்காது, மாறாக உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். நான் இப்படி தான் இருக்கேன்னு நீங்கள் இயல்பாக இருக்க முடியும். நடிக்க தேவையில்லாத உறவாகவும் அது இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போது உங்கள் மனசுக்குள்ளே இருந்த பயம் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பயந்த மனசு என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தைரியமாக மாறப்போகுது. இதுதான் மேச ராசிக்காரங்களோட உண்மையான பலம்னு கூட சொல்லலாம். அந்த பலம் இப்போது திரும்ப உங்களை கைக்குள்ளேயே வருது. இது வரைக்கும் மறைச்சு வச்சிருந்த உங்களுடைய தன்னம்பிக்கை இப்போது வெளியே வர ஆரம்பிக்கும். உடல் நலத்தில் கூட நல்ல மாற்றம் தெரியும். மன அழுத்தம் குறையாததுனால உடம்பு அப்படிங்கிறது லேசாக உணர ஆரம்பிப்பீங்க.
தூக்கம் சரியாகும். சாப்பாட்டில் சின்ன சின்ன கட்டுப்பாடு வந்தாலே பெரிய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். நம்மளை நாமளே கவனிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுடைய மனசில் உருவாகும். அதுவே பெரிய குணம் மாற்றமாகவும் இருந்துட்டு இருக்கு. மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா மேச ராசிக்காரங்க நீங்கள் பட்ட கஷ்டம் அப்படிங்கிறது வீணாக போகலை. அது எல்லாமே உங்களை இந்த நல்ல காலத்துக்காக தயார்படுத்ததான். இப்போது வரப்போகிற சந்தோஷம் சாதாரணமாக கிடைச்சதில்லை, கஷ்டத்துக்கு பிறகான சந்தோஷம் அப்படிங்கிறது தான். அது இன்னுமே இனிமையாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இனிமேல் வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களை சோதிக்க மட்டுமே செய்யாது, உங்களை சந்தோஷப்படுத்தவும் செய்யும். நம்பிக்கை இழந்த இடத்திலிருந்து நம்பிக்கையை மீண்டுமே முளைக்கும். கண்ணீரோடு இருந்த கண்கள் இனிமே சிரிப்போடு ஒளிரும். இதுதான் மேஷ ராசிக்காரங்களுக்கான ஒரு கால மாற்றமாகவும் இருக்கும். பட்ட கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போகக்கூடிய நேரமும் வந்துருச்சு. நம்பிக்கையோட நீங்கள் முன்ன நடக்க நல்லதே கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது. இப்போது மேஷ ராசிக்காரங்க சில நேரம் உங்களுக்குள்ளேயே தோணும், நம்ம வாழ்க்கை எப்போ தான் சரியாகும், எல்லாருக்குமே முன்னேற்றம் வருது, நமக்கு மட்டும் ஏன் அப்படின்னு தோணிகிட்டே இருக்கும். இந்த கேள்வி உங்கள் மனசில் ஒரு 100 தடவை வந்துட்டு போயிருக்கும். அதுக்கு பதில் யாருமே சரியாக சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் அனுபவித்த வழி உங்கள் மனசுக்கு தான் தெரியும். சில நாட்கள் காரணமே இல்லாமல் மனசு ரொம்பவே கனமாக இருந்திருக்கும். சிரிக்கணும்னு நினச்சாலும் அந்த சிரிப்பு முழுமையாக வராது. வெளியே எல்லார்கிட்டையுமே நல்லா தான் இருக்கேன்னு சொல்லுவீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்பவே ஒரு வெறுமை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வெறுமை அப்படிங்கிறது பணத்தால் நிரம்பலை, உறவால் நிரம்பலை, அது ஒரு விதமான மனசோர்வுன்னு கூட சொல்லலாம். மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னொரு கஷ்டம் என்ன அப்படின்னா, அவங்க மனசு ரொம்பவே உண்மை. பிடிச்சா பிடிச்சதுன்னு சொல்லிடுவாங்க, பிடிக்கலைன்னா அதையும் மறைக்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த உலகத்தோட அடிப்படையில் இல்லை, இங்கே நடிப்பு அப்படிங்கிறது அதிகம். அதனால் பல தடவை நீங்கள் ஏமாந்துருப்பீங்க. நல்ல மனசோடு நடந்துக்கிட்டதுக்கே திருப்பி வழிதான் கிடச்சிருக்கும். இப்போது வேலை விஷயத்தில் கூட உங்களுடைய திறமை அப்படிங்கிறது முழுசாக வெளியில் வராத மாதிரி ஒரு கட்டுப்பாடு இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். இவங்களுக்கு இதை விட நல்லா செய்ய தெரியும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எப்படி அப்படின்னா உங்களுக்கான சரியான இடம் கிடைக்காம போயிடும். சிலர் பார்த்திங்கன்னா உங்கள் மேலே உழைப்பை சுமத்திடுவாங்க, ஆனால் பாராட்டு மட்டும் அவங்களுக்கு போயிடும். இது எல்லாமே உங்களை உள்ளுக்குள்ளேயே எரிச்சல் அடைய வச்சுருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ அந்த நிலையெல்லாம் மாற ஆரம்பிக்குது. மேஷ ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை ஒரு புதிய பாடத்தை கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வரைக்கும் எல்லாருக்காகவுமே வாழ்ந்து நீங்கள் இனிமேல் கொஞ்சம் உங்களுக்காக வாழ கற்றுக்க போகிறீங்க. அது சுயநலமாக இல்லை, ஒரு சுய பாதுகாப்பாக தான் இருக்க போகுது. இப்போது நீங்கள் யாரையுமே எல்லா வாழ்க்கைன்னு வச்சுக்கணும், யாரை விட்டுடணும் அப்படின்னு ஒரு தெளிவு வர ஆரம்பிக்கும். எல்லாரையுமே திருப்திப்படுத்தணும்னு நினச்ச பழக்கங்கள் குறைஞ்சு நமக்கு மனசு நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் ஆழமாக பதியும். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நல்ல திசையில் மாற்றப்போகுது. பண விஷயத்தில் திடீர்னு பெரிய அதிர்ஷ்டம் மாதிரி இல்லாமல் நிலையான முன்னேற்றம் வரும். வருமானம் வரக்கூடிய வழிகள், அதாவது வழி கொஞ்சம் தெளிவாக இருக்கும். இது வரைக்கும் பணம் வந்தாலுமே நிலைக்காமல் போனது போல் இனிமேல் சேமிப்பு அப்படிங்கிறது உருவாகும். நம்ம கையில் கொஞ்சம் பாதுகாப்பு இருக்குதுன்னு தோணும். அந்த எண்ணமே ரொம்ப பெரிய தைரியமாகவும் உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தில் உங்களை மதிக்காத மாதிரி நடந்தவங்க கூட இப்போது உங்களுடைய மதிப்பை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் இல்லாமல் சில விஷயங்கள் நடக்காதுன்னு அவங்களுக்கு புரியும். அதனால தான் உங்கள் பேச்சுக்கு ஒரு முக்கியத்துவம் வரும். இது வரைக்கும் அமைதியாக இருந்த நீங்கள் இப்போ உங்கள் கருத்தை தைரியமாக சொல்ல ஆரம்பிப்பீங்க. உறவுகள் விஷயத்தில் உங்கள் மனசுக்கு பாரமாக இருந்த சில உறவுகள் தானாகவே விலக ஆரம்பிக்கும். அதுக்காக நீங்கள் சண்டை போட வேண்டியதில்லை, இயல்பாக ஒரு இடைவெளியும் வரும். அதே நேரம் உங்கள் மனசுக்கு ஆறுதலாக இருக்கிற சிலர் நெருக்கமானவங்க எண்ணிக்கை அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, உண்மை அப்படிங்கிறது தான் முக்கியம். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். மேஷ ராசிக்காரங்க இப்போது இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய மாற்றம் என்ன அப்படின்னா பயம் குறையிறது. இது வரைக்கும் இப்படி நடந்தால் என்ன ஆகும்னு பயந்த மனசு இனிமேல் நடந்தால் நடக்கட்டும்னு தைரியமாக மாறும். அந்த மனநிலை வந்துட்டாவே உங்களுக்கு பாதி பிரச்சனை அப்படிங்கிறது தீர்ந்த மாதிரி தான். உங்களுடைய மனசும் ஒன்றோட ஒன்று இணைஞ்சு வேலை செய்ய ஆரம்பிக்கும். மனசு நிம்மதியாக இருந்தால் உடம்புக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒத்துழைப்பும் சின்ன சின்ன பழக்கங்கள்லாம் மாற்றங்கள் கூட பெரிய நல்ல விளைவை கொடுக்கும். இது வரைக்கும் உங்களை நீங்களே புறக்கணிச்ச நீங்கள் இப்போ உங்களை கவனிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த காலம் மேஷ ராசிக்காரங்களுக்கு திரும்ப எழக்கூடிய காலம்னு சொல்லலாம். இது வரைக்கும் விழுந்து விழுந்து எழுந்த நீங்கள் இப்போது உறுதியாக நின்று போகிற காலமும் வந்துருச்சு. யாருக்காகவுமே உங்களை மதிப்பை குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தான், அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். வாழ்க்கை உங்களுக்கு இனிமேல் ஒரு விஷயத்த சொல்லும். நீங்கள் பட்ட வலி, நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாமே
உங்களை உடைக்கிறதுக்காக கிடையாது, உங்களைய வலிமையாக மாற்றுறதுக்கு தான். இந்த உண்மை புரிஞ்ச நாள்லேருந்து உங்கள் வாழ்க்கை வேறு லெவலுக்கு போக ஆரம்பிக்க போகுது. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே அழிஞ்சு நீங்கள் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இனிமையான நாட்களாக அமைய எங்களுடைய சேனல் மூலியமாக எப்பொழுதுமே நாங்கள் உங்களை வாழ்த்திக்கிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம் ரிஷபராசி நேயர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமேல் சரியாக போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ரிஷபராசிக்காரங்க, உங்கள் வாழ்க்கை எப்பொழுதுமே சுலபமாக இருந்தது கிடையாது. வெளியில் பார்த்தா நீங்கள் அமைதியானவங்க மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே எவ்வளவோ போராட்டம் நடந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. நான் பேசாமல் இருந்தால் எல்லாமே சரியாயிரும்னு நினச்சி பல விஷயங்களை மனசுக்குள்ளேயே அடக்கிட்டீங்க. அதனால தான் உங்களுடைய வலி யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு. உங்களுக்கு பெரிய கஷ்டம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒருத்தரை முழுசாக நம்பினீங்கன்னா அந்த நம்பிக்கை உடைஞ்சது தான். சொந்தமாக இருந்தவங்க, நெருக்கமாக இருந்தவங்க கூட சில நேரம் உங்களை சரியாக புரிஞ்சுக்கலை. நீங்கள் சொல்கிற வார்த்தையை பாதி கேட்டு பாதி புரிஞ்சுக்கிட்டு முடிவு எடுத்துட்டாங்க. அதனால தான் பல தடவை நான் யாருக்குமே தேவையில்லையா அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. பண விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே பொறுப்பானவங்க. வருமானம் வந்தாலும் அது உங்கள் கையில் நீண்ட நாள் தங்காமல் போயிருக்கும். குடும்பத்துக்காக மற்றவங்களுக்காக செலவு பண்ணி உங்களுடைய தேவைகளை பின்னாடி தள்ளி வச்சிட்டிங்க. பரவாயில்ல, அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லியே உங்களுக்கான சந்தோஷத்தையும் தள்ளி போட்டுட்டீங்க. அடுத்து வேலை அல்லது தொழில் விஷயத்தில் உங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது சரியாக மதிக்கப்படாத நேரங்கள் தான் அதிகமாக இருக்குது. மெதுவாக வேலை செய்கிறவங்கன்னு சொல்லி சிலர் சொன்னாலுமே உண்மையிலேயே நீங்கள் பொறுப்போடு வேலை செய்கிறவங்க. ஆனால் இந்த உலகம் வேகத்தையே பார்க்கும். அதனால தான் உங்கள் திறமை வெளிச்சத்துக்கு வராமல் போன நேரங்களும் இருக்குது. உறவுகள் விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து ஒரு கட்டத்தில் சோர்ந்து போயிருப்பீங்க. எப்பவும் நான் புரிஞ்சுக்கணுமான்னு உங்கள் மனசு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்திருக்கும். ஆனால் அந்த கேள்விக்கு பதில் கிடைக்காம அமைதியாக எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டீங்க. ஆனால் இப்போது ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு மெதுவான மாற்றம் ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாற்றம் அப்படிங்கிறது சத்தம் இல்லாமல் வரும். பெரிய அதிர்ஷ்டம் மாதிரி இல்லாமல் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும். நீங்கள் கவனிக்காமலேயே சில விஷயங்கள் உங்கள் பக்கம் சாய ஆரம்பிக்கும். முதல்ல மனசில் ஒரு தெளிவு வரும். எதை பிடிக்கணும், எதை விட்டுடணும் அப்படின்னு உங்கள் உள்ளுணர்வு சொல்ல ஆரம்பிக்கும். இது வரைக்கும் எல்லாரையுமே திருப்தி பண்ணணும்னு நினச்ச நீங்கள் இனிமேல் நமக்கு நிம்மதி வேணும்னு நினைக்க ஆரம்பிப்பீங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை ரொம்பவே நேர்த்தியாக மாற்றப்போகுது. பண விஷயத்தில் சின்ன சின்ன நல்ல வாய்ப்புகள் வர ஆரம்பிக்கும். திடீர்னு பெரிய பணம் கிடைக்காம இருந்தாலும் நிலையான வருமானம் அப்படிங்கிறது உருவாகும். சேமிக்கணும்னு ஒரு எண்ணம் மனசில் பதியும். இதுவரையும் வீணாக போன செலவுகள் குறையும். நம்ம கையிலையும் கொஞ்சம் பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்னு தோணும். குடும்பத்தில் உங்கள் மதிப்பு மெதுவாக உயரும். இதுவரைக்கும் உங்களுடைய பொறுமையை யாருமே பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இப்போது நீங்கள் இல்லாமல் சில விஷயங்கள் சரியாக நடக்காதுன்னு அவங்களுக்கு புரியும். அதனால் உங்கள் பேச்சு அப்படிங்கிறது கவனிக்கப்படும். இது உங்களுக்கு மனசுக்குள்ளே ரொம்பவே ஆறுதலாகவும் இருந்துகிட்டு இருக்கும். உறவுகள் விஷயத்தில் மனசை சோர்வடைய வச்ச உறவுகள் இயல்பாக விலகும். அதுக்காக சண்டை, கோபம் எதுவுமே வேண்டாம். வாழ்க்கையே அந்த இடைவெளியை உருவாக்கும். அதே நேரம் உண்மையாக உங்களை நேசிக்கிற, உங்கள் அமைதியை மதிக்கிற உறவுகள் நெருக்கமாகவே இருப்பாங்க. உடல் நலத்தில் கூட முன்னேற்றம் தெரியும். மன அழுத்தம் குறையாததுனால உடம்பு லேசாக உணரும். தூக்கம் சரியாகும். உணவு பழக்கத்தில் கொஞ்சம் ஒழுக்கம் வந்தாலே பெரிய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் உங்களை கவனிக்க ஆரம்பித்தாலே பாதி பிரச்சனைகள் தீர்ந்த மாதிரி தான் சொல்லலாம். இப்போது ரிஷப ராசிக்காரங்க இந்த காலத்தில் ஒரு நினைவூட்டல் மாதிரின்னு சொல்லலாம். நீங்கள் மெதுவாக போனாலுமே தவறான பாதையில் போகவில்லை. உங்களுடைய பொறுமை தான் உங்களுடைய பெரிய பலம்னு கூட சொல்லலாம். இனிமேல் வாழ்க்கை உங்களை அவசரப்படுத்தாது. உங்கள் வேகத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல விஷயங்களை தான் கொடுக்கும். இது வரைக்கும் நீங்கள் சகிச்ச கஷ்டங்கள் இனிமேல் உங்களுக்கு அமைதியாக சந்தோஷமாக தான் மாறப்போகுது. ரிஷப ராசிக்காரங்க, நீங்கள் பல நேரம் நம்ம வாழ்க்கை இப்படியே போயிருமான்னு நினச்சிருப்பீங்க. ஆசைகள் இருந்தாலுமே அதை வெளியே சொல்லாமல் அடக்கிட்டீங்க. காரணம், உங்கள் ஆசையை சொன்னால் யாராவது கிண்டல் பண்ணுவாங்களோ அல்லது நிறைவேறாமல் போயிருமோ அப்படிங்கிற பயம்தான். அதனால் பரவாயில்லன்னு சொல்லிக்கிட்டு மனசை சமாதானப்படுத்திக்கிட்டீங்க. நீங்கள் அதிகமாக பேசாதவங்க, ஆனால் பேசுனா உண்மையாக பேசுவீங்க. அந்த உண்மை தான் சில நேரம் உங்களுக்கு பிரச்சனையாக மாறி இருக்கு.
சிலர் உங்களுடைய அமைதியை மதிக்காமல் உங்களை எளிதாக எடுத்துக்கிட்டாங்க. உங்கள் பொறுமையை பலவீனம்னு நினச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரிஞ்சுது எல்லாரும் நல்லவங்க இல்லை அப்படிங்கிறது. பண விஷயத்தில் உங்களுக்கு வந்த சோதனைகள் எல்லாமே சாதாரணமல்ல. வந்த வருமானம் எல்லாமே குடும்ப செலவில் கரைய உங்கள் கையில் எதுவுமே இல்லாமல் போயிருச்சு. சில நேரம் நம்மளை யாருமே தேவையில்லையான்னு கூட தோணியிருக்கும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, உங்கள் உழைப்பில் தான் பலர் நிம்மதியாக இருந்திருக்காங்க. வேலை விஷயத்தில் உங்கள் மனசு பல தடவை உடைஞ்சிருக்கு. உழைச்ச அளவுக்கு பாராட்டு இல்லை, பொறுப்பு மட்டும் அதிகம். உங்களுடைய முன்னேற்றம் தடைப்பட்ட மாதிரி தோணியிருக்கும். என்னால் இனிமேல் முடியாதோன்னு கூட நினச்சிருப்பீங்க. ஆனால் அந்த நினைப்பு அப்படிங்கிறது நிரந்தரமே கிடையாது. இப்போது ரிஷபராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை ஒரு திருப்தியை காட்ட ஆரம்பிச்சிருக்கு. இந்த திருப்பம் சத்தமில்லாமல் வரும். நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத ஒருவர் மூலமாக ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அது உங்கள் நம்பிக்கையை மீண்டுமே எழுப்பும். மனசில் ஒரு தெளிவும் வரும். எல்லாருக்காக வாழ்ந்தால் போதும்னு நினச்சி நிலை மாறும். நானும் முக்கியம்னு உங்கள் மனசு சொல்ல ஆரம்பிக்கும். அந்த எண்ணம் வந்துட்டாலே உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பாதி சரியான மாதிரி தான். பண விஷயத்தில் மெதுவாக நல்ல மாற்றம் வரும். இது வரைக்கும் பணம் வந்தாலுமே தங்காத மாதிரி இருந்து இனிமேல் கொஞ்சம் நிலைக்கும். சேமிக்கணும்னு மனசு சொல்லும். சின்ன சின்ன தொகை சேர ஆரம்பிக்கும். அதுவே உங்களுக்கு பெரிய தைரியத்தையும் கொடுக்கும். குடும்பத்தில் உங்களை புரிஞ்சுக்காதவங்க கூட இப்போ உங்களுடைய மதிப்பை உணர ஆரம்பிப்பாங்க. நீங்கள் பேசாமல் இருந்த விஷயங்களை கூட இப்போது கேட்கப்பட ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய கருத்துக்கு ஒரு மரியாதை வரும். இதுதான் நீங்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்த விஷயமாகவும் இருந்துகிட்டு இருக்கும். உறவுகள் விஷயத்தில் இனிமேல் நீங்கள் எல்லாத்தையுமே தாங்கிக்கவே மாட்டீங்க. மனசுக்கு பாரமாக இருந்துச்சு அப்படின்னா உறவுகளில் இருந்து இயல்பாகவே விலகிடுவீங்க. அதுக்காக குற்ற உணர்வு அப்படிங்கிறது வராது. காரணம், நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிறீங்கன்னு உங்கள் மனசுக்கே நல்லாவே தெரியும். உடல் நலத்தில் கூட நல்ல முன்னேற்றம் தெரியும். மன அழுத்தம் குறையாததுனால உடம்பு ரொம்பவே லேசாக உணர ஆரம்பிப்பீங்க. நீண்ட நாள் இருந்த சோர்வு அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். சின்ன நடைப்பயிற்சி, சீரான உணவு, இது எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போது ரிஷபராசிக்காரங்க இனிமே வாழ்க்கையில் உங்களை சோதிக்க மட்டுமே செய்யாது, உங்களுக்கு நிம்மதியும் கொடுக்க ஆரம்பிக்கும். இது வரைக்கும் நீங்கள் சகிச்ச வழி இனிமேல் உங்களுக்கு புரிதலாக மாறும். நான் இவ்வளவு தூரம் தாங்கி வந்திருக்கேன்னு உங்களை பார்த்து நீங்களே பெருமைப்படக்கூடிய ஒரு நாளும் வந்துருச்சு. இந்த காலம் உங்களுக்கு ரொம்பவே மெதுவாக ஆனால் உறுதியான முன்னேற்றத்தை தரக்கூடிய காலமாக இருக்கும். நீங்கள் ஓடவே தேவையில்ல, ஒப்பிடவும் தேவையில்லை. உங்கள் பாதை உங்களுக்கே சரியான பாதையை மட்டும்தான் காட்டும். அப்படி இருக்கும் பொழுது ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் எப்படின்னா, மற்றவங்களுக்காக கஷ்டப்படுவீங்க. ஆனால் உங்களுடைய கஷ்டம் அப்படிங்கும் பொழுது அது உங்களுக்கு பெருசாகவே தெரியாமல் மற்றவங்க கஷ்டத்துக்காகவே ஓடிட்டு இருந்துட்டீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது, செம்மையாக இருக்க போகுது. ரிஷப ராசிக்காரங்க நீங்கள் வாழ்க்கையில் நிறைய நேரம் காத்திருக்கவே செஞ்சுருப்பீங்க. நல்லது வரும்னு காத்திருந்து, புரிதல் கிடைக்கணும்னு காத்திருந்தீங்க, நிம்மதி வரும்னு காத்திருந்தீங்க. அந்த காத்திருப்பு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமானதாக இருந்துச்சு. ஏன்னா அந்த காத்திருந்த நேரத்தில் தான் மனசு ரொம்பவே அதிகமாகவும் காயப்பட்டிருக்கும். உங்களுடைய மனசு அப்படிங்கிறது ரொம்பவே மென்மையானது. அதனால தான் சின்ன விஷயம் கூட பெரிய பாரமாக மாறிடும். வெளியே யாருக்குமே தெரியாத மாதிரி நீங்கள் அதை மறைச்சி வச்சுருப்பீங்க. நான் பேசினா யாருக்குமே புரியாதுன்னு நினச்சி பேசாமையே இருந்தீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு தனிமையாகவும் மாறியிருக்கு. இவ்வளவு நாள் காத்திருந்த காத்திருப்புக்காகத்தான் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்க போகுது. இனிமேல் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே அழிஞ்சு போகுதுன்னு கூட சொல்லலாம். சில நேரம் உங்களுக்கு தோணி இருக்கும், நம்ம நல்லதாக நடந்துக்கிட்டாலுமே ஏன் நம்ம வாழ்க்கையில் மட்டும் நம்ம மேலே இவ்வளோ கஷ்டமாக நடக்குது அப்படின்னு. இந்த கேள்விக்கு பதில் கிடைக்காதனால மனசு சோர்ந்து போயிருக்கும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாத்தையுமே ஆழமாக அனுபவிக்கிறவங்க. அதனால தான் கஷ்டமும் உங்களுக்கு ஆழமாக தான் தாங்கி இருக்கு. பண விஷயத்தில் உங்கள் வாழ்க்கை ஒரு நிலையில்லாததும் நிலைமையாகவும் போயிருக்கும். இப்போது ஒரு நேரம் கையில் இருக்கும், அடுத்த நேரம் இல்லாமல் போகும். அந்த நிலையில்லாத தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு பயத்தை கொடுக்கும். நாளைக்கு என்ன ஆகும்னு யோசனை தூக்கத்தை கெடுத்திருக்கும். வேலை விஷயத்தில் நீங்கள் மாற்ற வேணும்னு நினச்ச நேரத்தில் தான் சூழ்நிலை உங்களை கட்டி போட்ட மாதிரி இருக்கும். பொறுப்புகள் அதிகம், தேர்வுகள் குறைவு. அதனால் மனசுக்குள்ளே ஒரு எரிச்சல், ஒரு சோர்வு, இதே மாதிரி தான் எல்லாமே போகுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி. உறவுகள் விஷயத்தில் உங்கள் நம்பிக்கை உடைஞ்ச இடங்களில் நிறைய யாரையாவது முழுசாக நம்புனீங்க அப்படின்னா அந்த நம்பிக்கை காயமாகவே திரும்ப உங்களுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் மெதுவாக எல்லார்கிட்டேயுமே ஒரு தூரமாக இருக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த தூரம்தான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தாலுமே உங்களை அது தனிமையாக்கி விட்டதுன்னு கூட சொல்லலாம். ஆனால் இப்போ அந்த காத்திருப்புக்கு ஒரு முடிவு வர ஆரம்பிச்சிருக்கு. ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கை இனிமேல் சின்ன சின்ன சிக்னல் கொடுக்க ஆரம்பிக்கும்.
அந்த சிக்னல்களை எல்லாத்தையுமே கவனிச்சிங்கன்னா உங்கள் மனசு சொல்கிறது சரியாக உங்களுக்கு புரியவும் ஆரம்பிக்கும். முதல்ல உங்கள் மனசில் ஒரு அமைதி வரும். வெளி சூழ்நிலை மாறாமல் இருந்தாலுமே உங்கள் உள்ள ஒரு தைரியம் உருவாகும். நான் சமாளிச்சிருவேன்னு ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையே உங்களுக்கு பெரிய பலமாகவும் மாறும். பண விஷயத்தில் இனிமேல் பயந்து முடிவெடுக்க மாட்டீங்க. தெளிவோட கணக்கோட நடந்துக்க ஆரம்பிப்பீங்க. தெளிவில்லாத தேவையில்லாத செலவுகள் தானாகவே குறையும். கொஞ்சம் கொஞ்சமாக நிலைமை சரியாகும். இந்த மாற்றம் எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு உறுதியானதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத. வணக்கம் மிதுன ராசி நேயர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிதுன ராசிக்காரங்களை பற்றி. இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு சரியாகி இப்போது இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கக்கூடிய நாட்களாகவே இருந்துகிட்டு இருக்குது. மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கை எப்போவுமே சுலபமாக இருக்காது. வெளியே பார்க்கறதுக்கு சிரிப்பு, பேசும்போது ஜாலி, எல்லாரையுமே சமாளிக்கிற திறமை, இது எல்லாமே இருந்தாலும் உள்ளுக்குள்ளே எப்பொழுதுமே ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். யாருக்குமே தெரியாமல், யார்கிட்டேயுமே சொல்லாமல் நானே பார்த்துக்கிறேன்னு நீங்கள் எல்லாத்தையுமே உங்கள் தோளில் சுமந்துக்கிட்டு வந்திருக்கீங்க. சில நேரம் யாராவது நீங்கள் ஸ்ட்ராங்குன்னு சொன்னால் கூட அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வழியை யாருமே புரிஞ்சுக்கல. நம்பிக்கை வச்ச மனிதர்கள் எல்லாமே உங்களை கைவிட்ட நேரங்களும் இருந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் உண்மையாக இருந்ததுக்கே ஏமாற்றம் கிடைச்சிருக்கு. நான் நல்லா இருந்தால் போதும்னு நினச்சவங்க கூட சுயநலமாக மாறி உன்னை ஓரமாக வச்சு நடந்து போன தருணங்களும் இருக்குது. அந்த நேரங்களில் பார்க்கும் பொழுது நீங்கள் கோவப்பட்டதுக்கு பதிலாக அமைதியாகவே இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த அமைதி தான் உங்களை உள்ளுக்குள்ளே ரொம்பவே உடைச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சி ஒரு அடி எடுத்து வச்சா அதுக்கு பிறகு 2 அடி பின்னாடி தள்ளப்பட்ட மாதிரியான உணர்வுகள் கூட வந்திருக்கு. வேலை விஷயமா இருக்கலாம், பண விஷயமா இருக்கலாம், இல்லைன்னா குடும்ப சம்பந்தமான முடிவுகளாக கூட இருக்கலாம். எதுலேயுமே ஒரு தடை, ஒரு தாமதம், ஒரு குழப்பம் எல்லாருக்குமே சரியாக போகுது, எனக்கு மட்டும் ஏன் இப்படின்னு நீங்கள் தனியாக உட்காந்து யோசித்த இரவுகள் ரொம்பவே அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் இப்போது அந்த காலம் அப்படிங்கிறது மெதுவாக முடிவுக்கு வருது. மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போது சோர்வை கலற்றி வைக்கிற நேரம் வந்துருச்சு. இது வரைக்கும் மனசை நெருங்கி வச்சு விஷயங்கள் ஒவ்வொன்றா தளர ஆரம்பிச்சிருக்கும். நீங்கள் கவலைப்பட்ட விஷயங்கள் சில தானாகவே சரியாக போகுது. சில விஷயங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வெளியே போகுது போல தோணுனாலுமே அதுக்கு பின்னாடி நல்ல முடிவு இருக்குது அப்படின்னு காலம் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டக்கூடியதாக தான் இருக்கும். முன்னாடி நீங்கள் ஏதாவது முடிவு எடுக்கணும் அப்படின்னா இதனால் என்ன ஆகுமோன்னு பயந்து நிறுத்தியிருப்பீங்க. இனிமே அந்த பயம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய மனசுக்கு உங்களுக்கு வழிகாட்ட ஆரம்பிக்கும். நீங்கள் எது பண்ணினாலுமே அதில் ஒரு தெளிவு இருக்கும். தவறாக போயிருமோன்னு நினச்சி தவிக்கிற நிலை மாறி எதுவானாலும் பார்த்துக்கலான்னு ஒரு தைரியம் வரும். அதுவே ஒரு பெரிய மாற்றத்திற்கு காரணமாகவும் இருக்கும். உறவுகளில் கூட கொஞ்சம் மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். இது வரைக்குமே உங்களை மதிக்காமல் உங்களுடைய பொறுமையை பலவீனம்னு நினச்சவங்க இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவத்தை இழப்பாங்க. அதே நேரம் நீ பேசாமல் இருந்தாலும் உங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிற மனிதர்கள் எல்லாமே அருகில் வரவுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. சின்ன வார்த்தை கூட மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். நான் தனியாக இல்லைன்னு உணர்வு வர ஆரம்பிக்கும். மிதுன ராசிக்காரங்க ரொம்ப சீக்கிரமாக நம்பிடுவாங்க. அதனாலேயே கஷ்டமும் சீக்கிரமாகவே வரும். ஆனால் இப்போ அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது சரியான இடத்துல போய் உட்கார போகிற நேரம் வந்துருச்சு. யாரை நம்பணும்னு வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. இனிமே நீ யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உன்னால் இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தோணும். இப்போ இந்த மாற்றம் ஒரே நாள்லாம் நடக்காது. ஆனால் ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன நிம்மதி தரக்கூடிய விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. முன்னாடி கவனிக்காமல் போன நல்ல விஷயங்கள் எல்லாமே இப்போ நீங்கள் உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. சிரிப்பு அப்படிங்கிறது தானாகவே வரும். மனசு ரொம்பவே லைட்டாக இருக்கும். காரணமே இல்லாமல் இன்றைக்கி மனசு உங்களுக்கு ரொம்பவே லைட்டாக இருக்கும். காரணமே இல்லாமல் இன்றைக்கி நல்ல நாளாக இருக்கேன்னு தோணும். இது எல்லாமே ஒரு ஆரம்பம்தான். நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கான முழு பலன் இன்னுமே வரவே இருக்குது. வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களை சோதிச்ச அளவுக்கு இனிமேல் உங்களை காக்க போகுது. மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த காலம் மறுபடியுமே எழுந்து நிற்கிற காலமாக தான் இருக்கும். மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு விஷயம் அடிக்கடி நடக்கும். நீங்கள் எவ்வளவு முயற்சி எடுத்தாலுமே அதுக்கான ரிசல்ட் தாமதமாக தான் வரும். அதனால தான் நான் சரியாக தான் பண்ணுறேன்னா அப்படின்னு உங்கள் மேலேயே உங்களுக்கு ஒரு சந்தேகமும் வந்திருக்கும். சில நேரம் உங்களை நீங்களே குறை சொல்லிக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா நீங்கள் தவறாக நடக்கலை. காலம்தான் உங்களை மெதுவாக
வளர்த்துருக்குதுன்னு சொல்லலாம். சீக்கிரம் கிடைச்ச வெற்றி நீங்கள் தாங்க முடியாத அளவுக்கு பெரிதாக இருக்கும்னு காலம் தெரிஞ்சு தான் தள்ளி போட்டுச்சு. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அமைதியாக இருந்த நேரங்களில் பலர் உங்களை சாதாரணமாக எடுத்துக்கிட்டாங்க. உங்களுடைய மௌனத்தை பலவீனம்னு நினச்சாங்க. ஆனால் அந்த மௌனத்துக்குள்ளே நீங்கள் தாங்கிய வலி அப்படிங்கிறது யாராலையுமே தாங்கிக்க முடியாத அளவுக்கு ஆழமானதாக இருக்கும். சண்டை போடாமல் விலகிய போன தருணங்கள், பேசாமல் கண்ணீர் விழுங்கின இரவுகள், இது எல்லாமே உங்கள் மனசை உடைக்கல, மாறாக உங்களை உள்ளுக்குள்ளே பக்குவப்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் எனக்கு சந்தோஷம்னு ஒன்று இருக்கான்னு கூட நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. சந்தோஷமாக இருந்தாலும் முழுசாக ரசிக்க முடியாமல் ஏதோ ஒன்று குறையிற மாதிரி தோணிகிட்டே இருந்திருக்கும். காரணம், மனசு எப்போவுமே எதிர்காலத்துக்காக சிக்கிக்கிட்டு இருந்துச்சு. இதுவே அந்த நிலையை மாற்றும். இப்போவே நடக்கிற நல்ல விஷயங்களை நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. சின்ன விஷயங்களில் கூட ஒரு நிறைவு அப்படிங்கிறது கிடைக்கும். பண விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்காரங்க ரொம்பவே சிக்கல் பட்டிருப்பாங்க. வருது ஆனால் நிலைக்க மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப நாளாக நீங்கள் கவலைப்பட்டுட்டே இருந்திருக்கீங்க. சேமிக்க நினச்சா ஏதாவது செலவு வந்து நிற்கிது. இதனால தான் மனசு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கும். ஆனால் இனிமேல் அந்த ஓட்டம் குறையும். வருமானம் மெதுவாக நிலை பெறும். பெரிய தொகை ஒரே அடியாக வரலைன்னாலுமே மன நிம்மதி தர அளவுக்கு பணநிலை அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக சீராகக்கூடிய நிலைமை வந்திருக்கு. அடுத்து வேலை விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் பல தடவை மனசுக்கு பிடிக்காத விஷயங்களை சகிச்சிருப்பீங்க. இதுதான் வாழ்க்கையான்னு யோசிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த அனுபவங்களை தான் உனக்கு எது சரி எது தவறுன்னு தெளிவாக கற்றுக் கொடுத்துருக்கு. இனிமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நீங்கள் மதிக்கப்படுற இடத்துல தான் நீங்கள் நீண்ட நாள் நிலைக்கவும் ஆரம்பிப்பீங்க. உறவு விஷயத்தில் மிதுன ராசிக்காரங்க ரொம்ப உண்மையாக இருப்பாங்க. அதனாலேயே அதிகமாக காயப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய உண்மையை புரிஞ்சுக்காத உறவுகள் விலகி போகும் பொழுது நீங்கள் உங்களை தனிமையாக உணர்ந்திருப்பீங்க. ஆனால் இனிமேல் அந்த தனிமை அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கும். உங்களுடைய மனசுக்கு நிம்மதி கொடுக்கக்கூடிய மனிதர்கள் அப்படிங்கிறவங்க அதிகமாகவே உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறாங்க. வார்த்தை குறைவாக இருந்தாலும் அர்த்தமாக நடந்து கொள்ளுவாங்க. இப்போது நீங்கள் வாழ்க்கையை பார்க்குற பார்வையே மாறும். முன்னாடி ஏதாவது தவறாக போனால் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிருப்பீங்க. இனிமே இதுலேயும் ஏதாவது நல்லது இருக்குமான்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த மாற்றம் தான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய திருப்பமாக இருக்க போகுது. சூழ்நிலை மாறலைனாலுமே அதை எதிர்கொள்கிற உங்களுடைய மனசு அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே பொறுமைக்கு கிடைக்கக்கூடிய பரிசுன்னு கூட சொல்லலாம். நீங்கள் எதையுமே பிடிச்சு கொண்டு அழுத காலம் முடிஞ்சிருச்சு. அதாவது விடுத்து சுவாசிக்கிற காலம் ஆரம்பம்னு கூட சொல்லலாம். வாழ்க்கை உங்களை இன்னுமே சோதிக்காது. மாறா நீங்கள் தாங்கியதுக்கான ஆறுதலை ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். இவ்வளவு நாட்களாக மற்றவங்க எல்லாமே உங்களை பற்றி என்ன நினச்சிருப்பாங்கன்னா, இவன் எவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே இவன் முன்னேற மாட்டான், அப்படி முன்னேறினாலுமே இவன் எப்படா கீழே விழுகுவான் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இனிமேல் பரவாயில்ல, ஓரளவுக்கு முன்னாடி வந்துட்டான்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இனிமேல் உங்களுக்கு எல்லா விஷயங்கள்லையுமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போய்கிட்டே தான் இருப்பீங்க. அதுவும் பண விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக உங்களுக்கு கிடைக்கலினாலுமே உங்களுடைய மனசுக்கு நிம்மதி கொடுக்கக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க பழகுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பின்னாடி ஃப்யூச்சரில் உங்களுக்கு பயங்கரமாக அது யூஸ் ஆகக்கூடியதாக மட்டும்தான் இருக்கும். அப்போ தான் நீங்கள் யோசிப்பீங்க, பரவாயில்ல நம்ம சேமித்தது எவ்வளவோ யூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் எதை நினச்சுமே கவலைப்படாமல் இனி உங்களுடைய வாழ்க்கையை நல்லபடியாக வாழணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே எங்கள் சேனல் மூலிமா உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்கள் பல தடவை உடைஞ்ச எல்லாமே முழுசாக உடைய மாட்டீங்க. ஆனால் எப்படி சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் பல தடவை உடைஞ்சிருந்தபோது ஆனால் ஒருபோதுமே முழுசாக நீங்கள் உடையலை. ஆனால் அதுதான் உங்களுடைய பலமாகவும் இருந்துகிட்டு இருக்குது. நீங்கள் இவ்வளவு நாள் அழுததுக்கு இனி சிரிக்கிற நேரமும் வந்துருச்சு. நீங்கள் இவ்வளவு நாள் தாங்கினதுக்கு இனி வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களை தாங்க போகுதுன்னு கூட சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கை அதாவது இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு வரப்போகிற மிகப்பெரிய வரம் என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் யாருக்காகவுமே நடிக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது கிடையாது. நான் இப்படி தான் நீங்கள் இருக்கவே முடியும். இப்போ உங்களை மதிக்காத உறவுகள் தானாகவே விலகி போயிடுவாங்க. உங்கள் மனசுக்கு சுகம் தரக்கூடிய மனிதர்கள் மட்டுமே அருகிலையும் இருப்பாங்க. பேசாமல் மனசு புரிஞ்சுக்கிற ஒருத்தர் தான் வாழ்க்கையில் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இவ்வளவு நாள் உழைச்சதுக்கான பலன் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு பிடிக்காத இடத்துல இருந்து கூட அதில் இருந்து வெளிவர வழியும்
திறக்க போகுது. சின்ன சின்ன வருமானம் கூட பெரிய நம்பிக்கையை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக அமையணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே எங்கள் சேனல் மூலயமா நாங்கள் உங்களை வாழ்த்திக்கிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓம் முருகா போற்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடக ராசிக்காரங்களை பற்றி. கடக ராசிக்காரங்க வாழ்க்கை ரொம்பவே ஆழமானது. வெளியில் அவ்வளவா பேச மாட்டாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள கடல் மாதிரி உணர்ச்சிகள் இருந்துக்கிட்டே இருக்கும். யாரையுமே எளிதாக நம்ப மாட்டாங்கன்னு சொன்னாலும் ஒருத்தரை நம்பிட்டா உயிர் போகிற அளவுக்கு நேசிப்பாங்க. அதனால தான் கடக ராசிக்காரங்க அதிகமாக காயப்படுவாங்க. நீங்கள் யாருக்காக எல்லாமே உங்கள் மனசை முழுசாக திறந்தீங்களோ அதே மனிதர்களால் தான் நீங்கள் அதிகமாக அழுதுருப்பீங்க. நீங்கள் பட்ட கஷ்டங்கள் பெரும்பாலுமே உறவுகள் மூலமாக தான் வந்திருக்கும். குடும்பம், கணவன் மனைவி, காதல், சொந்தங்கள், எங்கே பார்த்தாலும் ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஏமாற்றம். நான் ஏன் இவ்வளவு பண்ணுறேன்னு, எனக்காக யாருமே இல்லையா அப்படின்னு நீங்கள் தனியாக உட்காந்து அழுத இரவுகள் நிறையவே இருக்குது. யார்கிட்டேயுமே சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே எல்லாத்தையுமே பூட்டி வச்சுக்கிட்டே வாழ்ந்திருப்பீங்க. கடக ராசிக்காரங்க ஒரு பெரிய குறை என்ன அப்படின்னா, தன்னை விட பிறரை முன்னாடி வைக்கிறது தான். உங்களுடைய சந்தோஷத்தை தள்ளி வச்சுட்டு மற்றவங்களோட சந்தோஷத்துக்காக ஓடி இருப்பீங்க. உனக்கு வலி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி சமாளிச்சிருப்ப. ஆனால் அந்த பரவாயில்லன்னு சொன்ன வார்த்தை தான் உங்களை ரொம்பவே மெதுவாக உடைச்சிருக்கு. வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நீங்கள் ரொம்ப சோர்ந்து போயிருப்பீங்க. எனக்கு நல்ல 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 நாளே வராதா அப்படிங்கிற மாதிரிலாம் மனசுக்குள்ளே கேள்வி போயிட்டே இருந்திருக்கும். எதுலேயுமே பிடிப்பில்லாமல் பேசணும்னு தோணாமல் தனியாக இருக்க விரும்பின காலம்தான் அது. ஆனால் அந்த சோர்வை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்துக்கு முன்னாடி வந்த அமைதின்னு கூட சொல்லலாம். இப்போ அந்த அமைதி முடிஞ்சு மாற்றம் ஆரம்பிக்க போகுது. இனி கடக ராசிக்காரங்களுக்கு மனசு லைட்டாக ஆகிற காலம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் உங்களுடைய இதயத்தை அழுத்திய பாரங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா இறங்கும். உன்னை புரிஞ்சுக்காத மனிதர்கள் தானாகவே விலகி போவாங்க. அதே நேரம் உன்னுடைய மௌனத்தை புரிஞ்சுக்கிற மனிதர்கள் வாழ்க்கைக்குள்ளே வருவாங்க. அதிகம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு பார்வை, ஒரு வார்த்தையே போதும். பண விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஏற்றத்தாழ்வை பார்த்துருப்பீங்க. வந்தது எல்லாம் குடும்பத்துக்காக, பிறருக்காக செலவழிச்சிருப்பாங்க. உனக்குன்னு எதுவுமே சேமிக்க முடியாமல் போயிருக்கும். ஆனால் இனிமே அந்த நிலை மாறப்போகுது. வருமானம் சீராகும். எப்படியோ ஓடுதுன்னு இல்லாமல் சரி இப்போ கொஞ்சம் நிம்மதியாக சொல்கிற அளவுக்கு பணநிலை அப்படிங்கிறது சரியாக போகுது. வேலை அல்லது வாழ்க்கை பொறுப்பு விஷயத்தில் நீங்கள் எப்போதுமே தேவைக்கு அதிகமாக சுமந்திருப்பீங்க. உங்கள் மேலே உங்கள் நம்பிக்கை வச்ச எல்லாத்தையுமே உங்களிடமே ஒப்படைச்சிருப்பாங்க. அதனாலேயே நீங்கள் ஓய்வில்லாமல் ஓடி இருப்பீங்க. இனிமேல் அந்த ஓட்டம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய உழைப்புக்கான மதிப்பும் கிடைக்கும். நீங்கள் பேசாமல் இருந்தாலும் உங்களுடைய திறமை பேச ஆரம்பிக்கும். கடகராசிக்காரங்களுக்கு இனி வர காலம் உணர்ச்சி ரீதியான குணமடைதல். நீங்கள் எவ்வளவு நாள் கண்ணீரை அடக்கி வச்சிங்களோ அதுக்கு பதிலாக இனிமேல் சிரிப்பு அப்படிங்கிறது வரும். பயத்தோடு எடுத்த முடிவுகள் இல்லாமல் நம்பிக்கையோடு எடுத்த முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களை இனிமே காயப்படுத்தாது, காப்பாற்ற போகிறதா தான் இருக்கும். கடகராசிக்காரங்க மனசு அப்படிங்கிறது ஒரு குழந்தை மாதிரி. வெளியே உலகத்துக்கு கல் மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே ரொம்பவே மென்மை. அதனால தான் எல்லாரோட பிரச்சனைகளையுமே தன்னோட பிரச்சனைகள் மாதிரி எடுத்துக்குவாங்க. யாராவது கஷ்டப்பட்டா அதுக்கு காரணம் தன்னால் வந்திருக்கு போல அப்படின்னு மனசு குற்ற உணர்ச்சியோடு துடிக்கும். இந்த அதிகமான பொறுப்பு உணர்ச்சிகள் தான் உங்களுடைய பல தடவை சோர்வடைய வச்சிருக்கு. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல தடவை நான் இதுக்கெல்லாம் தகுதியானவனா அப்படின்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்டிருப்பீங்க. காரணம், நீங்கள் எதிர்பார்த்த அன்பும் பாதுகாப்பும் திரும்ப கிடைக்காத நேரங்கள் தான் அதிகம். நீங்கள் யாருக்காக எல்லாம் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கனவுகளையும் தியாகம் பண்ணினீங்களோ அதே மனிதர்கள் உங்களை கடைசியில் புரிஞ்சுக்காமல் போன தருணங்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது. இப்போது அந்த வழி வெளியே சொல்ல முடியாததாக இருந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் நீங்கள் உங்களுடைய உணர்ச்சிகளை அடக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. என்ன பயன் சொன்னாலுமே யாருமே கேட்க மாட்டாங்கன்னு நினச்சி அமைதியாக இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த அடக்கி வச்ச உணர்வுகள் தான் இரவில் தூக்கம் கெடுக்க, தனிமையில் கண்ணீர் வர காரணமாக ஆனது. சிரித்த முகத்தோடு இருந்தாலும் மனசுக்குள்ளே எப்போவுமே ஒரு கனமான உணர்வு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இனி அந்த நிலை அப்படிங்கிறது மாறப்போகுது. கடக ராசிக்காரங்களுக்கு மனசை திறக்கிற காலமும் வருது. இது வரைக்கும் நீங்கள் சொல்ல முடியாமல் வச்ச வார்த்தைகள் இனிமே சரியான இடத்துல சரியான மனிதர்களோடு வெளியே வரும். கேலி இல்லாமல், குறை சொல்லாமல் உங்களுடைய உணர்ச்சிகளை ஏற்றுக்கொள்ளும்.
மனசுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவாங்க. அந்த ஒரு அக்செப்டன்ஸ் தான் உங்களுடைய பெரிய குணமடைய செய்யும்னு கூட சொல்லலாம். வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களை எப்போவுமே பறிச்ச மாதிரி தான் பார்த்துருக்கு. எவ்வளவு தாங்க முடியும், எவ்வளவு பொறுமை இருக்குன்னு சோதிச்சுட்டே வந்திருக்கு. ஆனால் இப்போ அந்த பரீட்சை முடிவுக்கு வருது. இனிமே வாழ்க்கை உனக்கு கேள்வி கேட்காது, பதில் தர ஆரம்பிக்கும். நீ ஏன் இவ்வளவு நாளாக கஷ்டப்பட்டேன்னு புரிய வைக்கும். சம்பவங்களும் நிறைய நடக்கும். பண விஷயத்தில் நீங்கள் எப்போவுமே பாதுகாப்பை தேடக்கூடியவங்களாவே இருந்துட்டு இருக்கீங்க. அதனாலேயே செலவழிக்க கூட பயந்த காலங்களும் இருக்குது. நாளைக்கு என்ன ஆகுமோன்னு நினச்சி இன்றைக்கி கூட முழுசாக வாழ முடியாத நிலையில் வந்திருக்கீங்க. இனிமே அந்த பயம் குறைய ஆரம்பிக்கும். சேமிக்க முடியாததுக்கு நீ உன்னை குறை சொல்ல மாட்ட. வருமானம் மெதுவாக உயர்ந்து உங்களுடைய மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய நிலை வரப்போகுது. உறவுகள் விஷயத்தில் இனிமேல் நீங்கள் எல்லாரையுமே காப்பாற்றணும்னு நினைக்க மாட்டீங்க. உங்களை காப்பாற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கற்றுக்குவீங்க. எல்லோரும் நல்லது நினச்சது தவறில்லை, ஆனால் அதுக்காக உங்களை அழிக்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். இந்த புரிதல் தான் உங்களுடைய வாழ்க்கையை ரொம்பவே லேசாக மாற்றப்போகுது. கடகராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உள்ளார்ந்த சக்தி, விழிப்புணர்வு. நீங்கள் மென்மையானவங்க தான், ஆனால் பலவீனமானவங்க இல்லை அப்படிங்கிறத எல்லாருக்குமே புரிய வைக்க போகுது. அந்த உண்மையை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. யாராவது உங்களை மதிக்கலை அப்படின்னா அமைதியாக விலகி போகிறது தான் உங்களுடைய வெற்றின்னு புரியும். சண்டை இல்லாமல் கத்தல் தான் நீங்கள் உங்களையே காப்பாற்றுறதா இருக்கும். இனி உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது முழுக்க கஷ்டம்னு மட்டும் இருக்காது. அந்த கஷ்டம் உனக்கு என்ன கற்றுக் கொடுத்தது, அதை எப்படி தாண்டினீங்க, எப்படியெல்லாம் நிம்மதியாக வாழ போகிறீங்க, இந்த மூன்றும் தான் உங்களுக்கு அடையாளமாக மாறும். கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலம் பழைய வழியை விடுதலை செய்யக்கூடிய காலமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது கடகராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்குற நாட்களாகவே இருக்கும். காலையில் எழுந்ததுமே ஏதோ ஒரு லைட்டான உணர்வு இருக்கும். முன்னாடி போல் காரணமே இல்லாமல் பயம், பதட்டம் எல்லாமே வராது. மனசு இன்னைக்கு நல்ல நாளாக இருக்குன்னு சொல்லும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் நல்ல மனிதர்கள் எல்லாமே வர ஆரம்பிப்பாங்க. உங்களை சந்தேகிக்காமல், உங்களுடைய மனசை காயப்படுத்தாமல், நீயாவே இருக்கிறதையே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசுகள் உங்களுக்கு நிறையவே கிடைக்க போகுது. பேசினா புரிஞ்சுக்கிறாங்க, பேசலைனாலுமே மதிக்கிறாங்க. அந்த மாதிரி மனிதர்கள் உங்களுடைய அருகே இருப்பதே உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் மாதிரி தான். தனிமை உணர்வு அப்படிங்கிறது முழுசாவே குறையும். வேலை, பணம் விஷயத்தில் இனிமேல் நிலைத்தன்மை அப்படிங்கிறது வரும். ஒரே அடியாகவே பெரிய பணம் இல்லை அப்படின்னாலுமே எப்படியோ சமாளிப்போம் அப்படிங்கிற மாதிரி பயம் இல்லாத நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வருமானம் அப்படிங்கிறது சீராகி உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே பணங்கள் கையில் இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். கடன், பண அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக குறையும். மனசு ரொம்பவே மென்மையாகவும் இருக்க போகுது. உங்களுடைய திறமை இனிமே எப்பொழுதுமே மறைக்கப்படாது. நீங்கள் எதில் நல்லா இருக்கீங்களோ அதுக்கான பாராட்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் பேசாமல் இருந்தாலும் உங்களுடைய வேலை பேசும். முன்னாடி உங்களை சாதாரணமாக எடுத்துக்கிட்டவங்க கூட இப்போ உங்களை மதிப்பை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த ரெகக்னைசேஷன் தான் உங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கும். உறவுகளில் இனிமேல் சமநிலை அப்படிங்கிறது வரும். எல்லாருக்காகவும் ஓடணும்னு இல்லை, உங்களுடைய தேவைக்கான அளவுக்கு மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே போதும். அதனால தான் உறவுகள் சுமையாக இல்லாமல் ஆதரவாக மாறும். குடும்பத்தில் புரிதல் அப்படிங்கிறது அதிகரிக்கும். பேசினா சண்டை இல்லாமல் தீர்வு கிடைக்கும். வீடு மனசுக்கு சாந்தி தர இடமாக மாறும். காதல் விஷயத்தில் இனிமேல் பாதுகாப்பு உணர்வு அப்படிங்கிறது வரப்போகுது. நீ யாருக்காக உன்னை குறைச்சி காட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. உங்களுடைய உணர்ச்சிகளை மதிக்கிற, உங்களோட மனசை காப்பாற்றுற உறவு அமையும். ஏற்கனவே உறவு இருந்துச்சு அப்படின்னா அதில் இனிமே நம்பிக்கை, அமைதி, நெருக்கம் எல்லாமே அதிகரிக்கும். காதல் மனசுக்கு சுமையாக இல்லாமல் தைரியமாக இருக்கும். உங்களுடைய உடல், மன ஆரோக்கியம் இனிமே சீராகும். முன்னாடி போல் சோர்வு, தலைவலி, மன அழுத்தம் அடிக்கடி வராது. தூக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா வரும். உடம்பு சொல்கிற சின்ன சின்ன சிக்கல்கள் கூட நீங்கள் கேட்க ஆரம்பிப்பீங்க. அதனால் நீங்கள் உங்களை கவனிக்கிற பழக்கம் அப்படிங்கிறது வரும். நீங்கள் பெரிய நல்ல மாற்றமும் வரும். இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் பல தடவை நினைக்கிற மாதிரி நான் இதுக்கெல்லாம் தகுதியானவன் தானான்னு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேள்வி வாழ்க்கையில் உங்களுக்கு சுலபமாக மென்மையாக நடக்க ஆரம்பிக்க போகுது. போராடாமலேயே சில விஷயங்கள் சரியாக போகுது. நீங்கள் ஓடாமலேயே சில வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. அதுதான் காலம் மாற்றியதற்கான ஒரு அடையாளமாக இருக்கும். கடக ராசிக்காரங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு
அழுத காலத்துக்கான பரிசுன்னு கூட சொல்லலாம். பொறுமையாக இருந்ததற்கான பலன்னு கூட சொல்லலாம். நல்ல மனசுக்கான ஆசீர்வாதம்னு கூட சொல்லலாம். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நம்பிக்கை அதிகம், பயம் குறைவு, சந்தோஷம் அப்படிங்கிறது இயல்பு, வாழ்க்கை அப்படிங்கிறது மென்மை. எப்பொழுதுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலியமாக நாங்கள் வாழ்த்துக்கிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம் சிம்ம ராசி நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசிக்காரங்களை பற்றி. சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வரப்போகுது. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாகவும் இருக்க போகுது. இத்தனை நாளாக மனசுக்குள்ளே அடக்கி வச்ச வலி, சொல்ல முடியாத கவலை, யாருக்குமே புரியாத கஷ்டம்னு கூட சொல்லலாம், எல்லாத்துக்குமே இப்போ ஒரு முடிவு வரப்போகிற நேரம் வந்துருச்சு. சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் கடந்த காலம் ரொம்பவே சுலபமாக இல்லை. நம்பினவங்க விட்டுட்டு போனதும், எதிர்பார்த்த இடத்துலேருந்து ஏமாற்றம் வந்ததும், கஷ்டப்பட்டு செஞ்ச வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்காததும் மனசை ரொம்பவே உடைச்சிருக்கும். நம்ம வாழ்க்கை எப்போ சரியாகும்னு பல தடவை தனியாக உட்காந்து அழுத நாட்களும் இருந்திருக்கு. பணம் கையில் நிற்காம போன காலம், எவ்வளவு முயற்சி செஞ்சாலுமே முன்னேற்றம் வராத நிலை, அப்புறம் குடும்பத்துக்காக தன்னோட ஆசைகளை தள்ளி வச்சு வாழ்ந்த தியாகங்கள், இதெல்லாமே உங்களுக்கு சாதாரண விஷயமே கிடையாது. வெளியில் எவ்வளோதான் சிரித்தாலுமே உள்ளுக்குள்ளே அழுத நாட்கள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். யார்கிட்ட சொல்லலாம், யார் புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியாமல் மனசுக்குள்ளேயே சுமந்த சுமை கூட ரொம்பவே கனமாக இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த எல்லா கஷ்டத்துக்குமே விடை கிடைக்க போகிற நேரம் வந்துருச்சு. விதி சக்கரம் மாற ஆரம்பிச்சிருக்கு. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இனி வரப்போகிற நாட்கள் மெதுவாக ஆனால் உறுதியாக நல்ல திசையை நோக்கி நகரும். நீங்கள் இத்தனை நாளாக விதை போட்ட உழைப்பு இப்போ தான் முளைக்கவே ஆரம்பிக்குது. உடனே பெரிய மாற்றமாக தெரியலை அப்படின்னாலுமே ஒரு அமைதி, ஒரு நம்பிக்கை, ஒரு தெளிவு எல்லாமே மனசுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். வேலை விஷயமா அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் மதிப்பில்லாமல் இருந்த இடத்துல இப்போ மரியாதை கிடைக்க ஆரம்பிக்க போகுது. உங்களோட திறமை அப்படிங்கிறது வெளிச்சத்துக்கு வரப்போகுது. உங்களை தாழ்த்தி பேசினவங்க கூட உங்களுடைய வார்த்தைகளை கேட்க ஆரம்பிப்பாங்க. புதிய பொறுப்புகள், புதிய வாய்ப்புகள் தேடி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. வேலை இல்லாமல் தவிச்சவங்களுக்கு நல்ல செய்தியும் வரும். முயற்சி செஞ்ச இடத்துலேருந்து கதவுகள் கூட திறக்கும்னு சொல்லலாம். பண விஷயத்தில் இத்தனை நாள் இருந்த அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். கடன், செலவு, தட்டுப்பாடு இவை எல்லாமே ஒரே நேரத்தில் இல்லாமல் போகாது. ஆனால் அதை கையாளக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். கையில் பணம் தங்க ஆரம்பிக்கும். வீணாக செலவாகிற விஷயங்கள் எல்லாமே குறைக்க ஆரம்பிக்கும். சேமிக்கலாம்னு தோணும். வீட்டுக்குள்ளே நிம்மதி வர ஆரம்பிக்கும். உறவுகள் விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப நாள் மனசு உடைஞ்சிருக்கும். நம்பின உறவுகள் காயப்படுத்தி இருக்கும். பேசாமல் போனவங்க, புரிஞ்சுக்காமல் விலகினவங்க எல்லாமே நினைவு வந்து வழி தந்த நாட்களும் இருந்திருக்கும். ஆனால் இனி உங்களோட மதிப்பு தெரிஞ்சு பேச வரவங்க இருப்பாங்க. உண்மையான அன்பு, உண்மையான பாசம் யாருன்னு தெளிவாக புரியும். மனசுக்கு நெருக்கமான ஒருத்தர் ஆதரவாக நிற்பாங்க. திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கையில் இருந்த குழப்பங்கள் அப்படிங்கிறது மெதுவாக சரியாக ஆரம்பிக்கும். பேசி தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கூட இப்போ அமைதியாக பேசி தீர்க்கிற நிலை வரும். பிரிவு, மனஸ்தாபம், சந்தேகம் இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். தனிமையாக உணர்ந்தவங்களுக்கு இனி அந்த வெறுமைங்கிறது மாற ஆரம்பிக்கும். உடல் நலம் விஷயத்தில் கவலை இருந்திருக்கும். மன அழுத்தம் உடம்பை பாதிச்சிருக்கும். தூக்கம் சரியாக இல்லாமல் சோர்வு, தலைவலி மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். இனி மனசு லேசாகிறதுனால உடம்புக்கு மெதுவாக ஒத்துழைக்க ஆரம்பிக்கும். பழைய சுறுசுறுப்பு அப்படிங்கிறது திரும்பும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, இத்தனை நாள் என்ன பண்ணாலுமே என் வாழ்க்கை மாறலைன்னு நினச்ச மனசு இப்போது நல்லது நடக்குதுன்னு ஆரம்பிக்கும். அந்த நம்பிக்கையே உங்களுக்கான ஒரு பெரிய வரன்னு சொல்லலாம். கடவுள் வந்து உங்களை சோதிச்ச அளவுக்கு இனி ஆசீர்வாதமும் கொடுக்க ஆரம்பிப்பார். தாமதமானாலுமே தரமான நல்லது தான் கிடைக்கும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இனி வரப்போகிற காலம் கண்ணீரை துடைக்கிற காலமாக தான் இருக்கும். தோல்வியிலிருந்து கற்ற பாடம் வெற்றிக்கு கொண்டு போகக்கூடியதாக தான் இருக்கும். அமைதி, நிம்மதி, முன்னேற்றம் இந்த மூணுமே சேர்ந்து வரக்கூடிய காலம்னு கூட சொல்லலாம். இத்தனை நாள் சுமந்த வழி இனி அனுபவிக்க போகிற சந்தோஷத்துக்கான முன்னேற்றம் தான். தைரியமாக இருங்க, நம்பிக்கையை விடாதீங்க. உங்களுக்கான நல்ல நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு கதவை தட்ட ஆரம்பிச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். இனி வரக்கூடிய நாள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போகக்கூடிய நேரம் இப்போ கடகராசிக்காரங்களுக்கு வந்திருக்கு. நீங்கள் நீண்ட நாளாக மனசுக்குள்ளே அடக்கி வச்சு சொல்ல முடியாத கண்ணீர், யாருக்குமே புரியாத வேதனை, இது எல்லாமே கடந்து வந்த உங்களுக்கு இனி வாழ்க்கை அப்படிங்கிறது
வேறு முகத்தை காட்ட ஆரம்பிக்க போகுது. நான் என்ன பாவம் பண்ணேன்னு நீங்கள் பல தடவை கேட்டிருப்பீங்க. நல்ல மனசோடு இருந்தாலுமே நல்லதை செஞ்சாலுமே திரும்பி கிடைச்சது அப்படிங்கிறது அவமானம்தான். ஏமாற்றம், நம்பிக்கை துரோகம் தான். குடும்பத்துக்காக, உறவுக்காக, பிள்ளைங்களுக்காக, வாழ்க்கைக்காக எவ்வளவோ தியாகம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதுக்கு மதிப்பு கிடைக்காத நேரங்களும், உங்களை யாருமே புரிஞ்சுக்காத நேரங்களும் அதிகமாகவே இருந்திருக்கு. இப்போது ஒரு காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது முழுக்க ரொம்பவே குழப்பமாக இருந்த மாதிரி தோணியிருக்கும். கையில் பணம் தங்காது, வந்த வருமானம் எல்லாம் தேவையில்லாமல் செலவாக போயிருக்கும். வேலை அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது மதிப்பில்லாத மாதிரி நடந்துருக்கும். வீட்டில் அமைதியாக பேசினாலுமே சண்டை வந்திருக்கும். வீட்டில் பேசினாலே சண்டை, அமைதியாக இருந்தால் தனிமை. யாரோட மனசையுமே புண்படுத்தாமல் இருக்க நினச்ச நீங்கள் தான் அதிகமாகவே காயப்பட்டிருக்கீங்க. நம்ம வாழ்க்கை இப்படி தான் போகுமோன்னு ஒரு பயம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். ஆனால் இப்போ அந்த நிலை அப்படிங்கிறது ரொம்பவே மெதுவாக முடிவுக்கு வரப்போகுது. கடக ராசிக்காரங்களுக்கான காலச்சக்கரம் திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. இது வரைக்கும் உங்களை அழுத்திட்டு இருந்த சுமைகள் எல்லாமே ஒவ்வொன்றா இறங்க ஆரம்பிக்கும். காரணமே இல்லாமல் வந்த கவலைகள், தூக்கமில்லாத இரவுகள், மன உளைச்சல் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நீங்கள் நினச்சி பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கூட வரலாம். நீண்ட நாளாக தள்ளிப்போன விஷயங்கள் எல்லாமே தானாகவே நடக்க ஆரம்பிக்கும். வேலை சம்பந்தமான விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் தெரியும். இது வரைக்கும் உங்களை மதிக்காதவங்க எல்லாருமே உங்களுடைய திறமையை ஒத்துக்க வேண்டிய சூழ்நிலை கூட வரும். புதிய பொறுப்பு, நல்ல பெயர் அல்லதுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலையோட வாய்ப்பு வரலாம். பண விஷயத்தில் நிலைத்தன்மை அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். கடன், கைமாற்று, பிறரிடம் உதவி கேட்ட வேண்டிய நிலை எல்லாமே மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் காலம்தான் இது. குடும்ப வாழ்க்கையில் அமைதி அப்படிங்கிறது திரும்ப வரும். பேசாமல் இருந்தவங்க எல்லாருமே உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட உறவுகள் எல்லாமே சரியாகி இப்போ உங்ககிட்ட நெருங்க ஆரம்பிப்பாங்க. கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த மனக்கசப்பு அப்படிங்கிறது குறையும். தனிமையான உணர்ந்த கடக ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் மனசை புரிஞ்சுக்கிற ஒரு நபர் வாழ்க்கையில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அது நட்பாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம். ஆனால் மனசுக்கு ஆறுதலாக இருப்பாங்க. உடல் நலத்தளவில் அப்படின்னு பார்க்கும் பொழுது நல்ல முன்னேற்றங்கள் தெரியும். நீண்ட நாளாக இருந்த சோர்வு, தலைவலி, மன அழுத்தம் குறையும். மருத்துவ செலவுகள் குறைய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. மனசு அப்படிங்கிறது ரொம்பவே லைட்டாக, உடம்பு தானாக ஒத்துக்குமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான். அதே மாதிரி உள்ளுக்குள்ளே இருந்த பயங்கள் குறையும் பொழுது உங்களுடைய முகத்தில் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு வர ஆரம்பிக்கும். முக்கியமாக கடக ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் நம்பிக்கையோடு நிறைந்த நாட்களாக இருக்கும். காலையில் எழுந்ததுமே இன்றைக்கி என்ன நடக்க போகுதோன்னு பயப்பட வேண்டிய நிலை மாறி இன்றைக்கி ஏதாவது நல்லது நடக்கும்னு மனசு சொல்ல ஆரம்பிக்கும். நீங்கள் விதைச்ச நல்ல காரியங்களுக்கான பலன் அப்படிங்கிறது இப்போ திரும்பி வர ஆரம்பிச்சிருக்கு. தாமதம்தான், ஆனால் தோல்வி இல்லை. இது வரைக்கும் வாழ்க்கை உங்களை சோதித்தது உண்மை. ஆனால் அந்த சோதனைகள் எல்லாமே உங்களை உடைக்கிறதுக்காக இல்லை, உங்களுடைய வழிகளை மாற்றுறதுக்காக தான். இப்போ அந்த வலிமைக்கு பரிசு கிடைக்கிற காலம் ஆரம்பிச்சிருக்கு. கடக ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நிம்மதியாக, சந்தோஷமாக, மனசு திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய நாட்களாக தான் இருக்கும். பட்ட கஷ்டங்கள் எல்லாமே பின்னாடி போய் நல்ல நாட்கள் முன்னாடி வந்து நிற்க ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும் பொழுது எப்பொழுதும் போல் நீங்கள் இருக்கலாம். இனி உங்கள் வாழ்க்கை எல்லா கஷ்டங்களுமே அழிஞ்சு போனதுனால எப்பொழுதும் எல்லா மனிதர்களும் இருக்க மாதிரி எந்த குழப்பங்களும் இல்லாமல், சில பேர் குழப்பத்தோடு தான் இருப்பாங்க, அந்த மாதிரியே இல்லாமல் உங்களுடைய குழப்பங்கள் எல்லாமே அழிஞ்சு கண்டிப்பாக இனி உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே அழிஞ்சு இவ்வளவு நாள் உங்களை பார்த்து கேலி பண்ணவங்க, கிண்டல் பண்ணவங்க எல்லாருமே அவங்களுடைய தப்பை ரியலைஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட சாரி கேட்டு உங்கள் கூட அட்டாச் ஆகணும்னு கண்டிப்பாக நினைப்பாங்க. அதனால் இனிமேல் நீங்கள் எதை நினச்சும் வருத்தப்பட வேண்டாம். எல்லாமே உடனே சரியாகுமான்னு கேட்டால் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறத நீங்களே உங்களோட கண் மூலிமா பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இப்போ வரக்கூடிய நாட்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு இனிமையான நாட்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா எப்பொழுதுமே உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம் கன்னிராசி நேயர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கன்னிராசிக்காரங்க இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே சரியாகி இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே அவங்களுக்கு சூப்பரான நாட்களாக இருக்க போகுது. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி ராசிக்காரங்க உங்கள் கஷ்டங்களை நீங்கள் பெருசாக சொல்லாமல் நாம் தாங்கிக்கலாம்னு மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சுருப்பீங்க.
யாருக்காக அதிகமாக கவலைப்பட்டீங்களோ அவங்களால தான் அதிகமாக காயப்பட்டிருப்பீங்க. நல்லதை நினச்சி செஞ்ச காரியங்கள் கூட சில நேரம் உங்களுக்கே எதிராக போயிருக்கும். அதனால் நல்லவனாக இருந்தால் வாழ்க்கை இப்படி தான் இருக்குமோன்னு மனசு கேட்ட நேரங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கும். கன்னி ராசிக்காரங்களுக்கு பொறுப்பு ரொம்பவே அதிகம். வீட்லேயும் சரி, வேலையிலையும் சரி, எல்லாத்தையுமே சரி பண்ணணும்னு நினச்சி நீங்கள் உங்களையே மறந்துட்டீங்க. உங்கள் தவறில்லாத விஷயங்களுக்கு கூட விளக்கம் சொல்ல வேண்டிய நிலையும் வந்திருக்கும். வேலை செஞ்சாலுமே பாராட்டு இல்லை, பேசினாலும் புரிதல் இல்லை. மனசுக்குள்ளே இருந்த அழுத்தம் சில நேரம் உடம்பு வலியாக தூக்கமின்மையாக கூட வெளியே வந்திருக்கும். ஆனால் இப்போ அந்த நிலை மாற ஆரம்பிக்குது. கன்னி ராசிக்காரங்களுக்கான கால சுழற்சி மெதுவாக நல்ல பக்கம் திரும்புது. இது வரைக்குமே தடைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றா நகர ஆரம்பிக்கும். நீங்கள் நினச்சி விட்டுற அளவுக்கு சின்ன விஷயம்னு தோணுனாலுமே அதுதான் உங்களுக்கு பெரிய வாய்ப்பாக மாறும். வேலை விஷயத்தில் உங்கள் திறமை அப்படிங்கிறது இப்போது சரியாக கணக்கில் எடுத்துக்கப்பட ஆரம்பிக்கும். பண விஷயத்தில் நிம்மதி வரும். தேவையில்லாத செலவுகள் குறையும். கடன், கைமாற்று, பிறரிடம் உதவி கேட்குற வேண்டிய நிலை மெதுவாக முடிவுக்கு வரும். நீங்கள் சேமிக்க நினச்ச பணம் கையில் தங்க ஆரம்பிக்கும். குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும். முன்னாடி உங்களை அலட்சியப்படுத்தினவங்க எல்லாருமே இப்போ உங்கள் ஆலோசனையை கேட்கக்கூடிய நிலையும் வரும். உறவுகள் விஷயத்தில் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒரு தெளிவு வரும். யார் நமக்கானவங்க, யார் இல்லாதவங்க அப்படிங்கிற உண்மை புரியும். மனசை காயப்படுத்தின உறவுகள்லேருந்து நீங்கள் மெதுவாகவே விலகுவீங்க. அதே நேரம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய ஒரு நபரும் வாழ்க்கையில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. அது நட்பாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம். ஆனால் உங்களை புரிஞ்சுக்கிற மனசு அவங்கக்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் தெரியும். நீண்ட நாளாக இருந்த சோர்வு, பதற்றம், மன அழுத்தம் எல்லாமே குறையும். மனசு அமைதியாக இருந்துச்சு அப்படின்னா உடம்பும் தானாகவே சரியாகும். இப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது அவசரம் இல்லாமல் தெளிவோடு இருக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் தவறான முடிவுகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். முக்கியமாக கன்னி ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் நாமும் சந்தோஷமாக இருக்கலாமே அப்படின்னு நினைக்க வைக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். இது வரைக்கும் வாழ்க்கை உங்களை சோதிச்சாலும் இப்போ அந்த சோதனைகளுக்கான பலன் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. தாமதம்தான் மறுப்பு இல்லை. அமைதியாக தாங்கி வந்த மனசுக்கு இப்போ நிம்மதி கிடைக்கும் காலம்தான் இது. நம்பிக்கை வைங்க. வாழ்க்கை உங்களை இனிமேல் கண்டிப்பாக மெதுவாக உயர்த்த ஆரம்பிக்கும். இப்போது யாருக்குமே தெரியாமல், யாருமே பாராட்டாமல் அமைதியாக எல்லாத்தையுமே சுமந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்போ காலம் அப்படிங்கிறது மெதுவாக கை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில் பல தடவை நான் சரியாக பண்ணலையோன்னு நினச்சி உங்களை குறை சொல்லிக்கிட்டே வந்திருப்பீங்க. உண்மையிலேயே தவறு இல்லாத நேரத்தில் கூட பொறுப்பு உங்கள் மேலே விழுந்திருக்கும். நல்ல மனசோட பேசினாலும் அதை பல பேர் பலவீனமாக எடுத்துக்கிட்டாங்க. அதனால தான் பேசாமல் இருந்ததும் உங்கள் மனசுக்குள்ளே நிறைய வார்த்தைகள் அடங்கியதும் கூட இருக்குது. கன்னிராசிக்காரங்களுக்கு எல்லாமே சரியாக இருக்கணும்னு ஆசை அதிகம். வேலையிலையும் சரி, குடும்பத்துலேயும் சரி, சின்ன விஷயங்கள் கூட கவனமாக இருந்திருப்பீங்க. ஆனால் அதுக்கு பதிலாக கிடைச்சது அழுத்தம்தான். உழைச்சாலும் பெயர் வேற யாருக்காக போயிருக்கும். உங்களுடைய முயற்சி உடனடி பலன் இல்லாமல் போனதுனால மனசு சில நேரம் சோர்ந்து போயிருக்கும். என்ன பண்ணினாலுமே போதாதா அப்படின்னு தோணிய நாட்களும் உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கு. ஆனால் இப்போ அந்த உணர்வு அப்படிங்கிறது மாற ஆரம்பிச்சிருக்கு. கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்போது தெளிவு வரக்கூடிய காலங்கள்னு சொல்லலாம். இது வரைக்கும் நீங்கள் குழப்பமாக இருந்த விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா சரியான பாதைக்கு வரும். நீங்கள் எடுத்த ஒரு முடிவு, நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை, அதுதான் இனிமேல் உங்களுக்கு நல்ல மாற்றத்துக்கு காரணமாக மாறும். வேலை விஷயத்தில் முன்னேற்றம் மட்டும் இல்லை, மன திருப்தியும் கூட சேர்ந்து தான் வரும். பண விஷயத்தில் மெதுவான ஆனால் உறுதியான உயர்வு தெரியும். சின்ன சின்ன சேமிப்புகள் கூட பெரிய உதவியாக மாறும். கடன், கைமாற்று, தேவையில்லாத செலவுகள் எல்லாமே குறையும். உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இனிமேல் திட்டமாக நகர ஆரம்பிக்கும். குடும்பத்தில் உங்களோட மதிப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும். முன்னாடி உங்கள் வார்த்தையை பொருட்படுத்தாதவங்க இப்போ உங்கள் ஆலோசனையை மதிப்பாங்க. உறவுகள் விஷயத்தில் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒரு மன விடுதலை வரும். எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு ஓடிய ஓட்டம் இப்போ நிற்கும். யாருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணுவீங்க. அதனால தான் மனசை காயப்படுத்தின உறவுகள் தானாகவே விலகும். அதே நேரம் உண்மையை புரிஞ்சுக்கிற, உங்களை மதிக்கிற நபர்கள் வாழ்க்கையில் நிலை பெறுவாங்கன்னு கூட சொல்லலாம். உடல் நலத்தில் நல்ல மாற்றம் தெரியும். நீண்ட நாளாக இருந்த சோர்வு,
பதற்றம், மன அழுத்தம் குறையும். மனசு அமைதியாக இருந்தால் தூக்கமும் சரியாகும். உங்கள் உடம்பு உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே திரும்ப வரும் மாதிரி உணர்வு கிடைக்க ஆரம்பிக்கும். முக்கியமாக கன்னிராசிக்காரங்களுக்கு இனி வரப்போகிற நாட்கள் நம்பிக்கையை திரும்பி கொடுக்கக்கூடிய நாட்களாக தான் இருக்கும். இது வரைக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களை ரொம்ப அமைதியாக சோதிச்சாலுமே இப்போ அந்த அமைதிக்கான பரிசு அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. வெளிப்படையாக சத்தமில்லாமல் நடந்த நல்ல காரியங்களுக்கான பலன் தான் இது. இனி உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது சீராக அமைதியாக நிம்மதியாக நகரும். நம்பிக்கை வைங்க, நல்ல நாட்கள் கண்டிப்பாக தூரத்தில் கிடையாது. கன்னிராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை இது வரைக்கும் சத்தமில்லாமல் சோதனை பண்ணியிருக்கு. வெளியில் பெரிய பிரச்சனை இல்லாத மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள மனசு ரொம்ப நாளாக போராடிட்டே தான் இருந்திருக்கும். யார்கிட்டேயுமே வெளிப்படையாக சொல்ல முடியாத கவலை, பகிர முடியாத வலி, இது எல்லாமே உங்களுடைய தினசரி வாழ்க்கையோட ஒரு பகுதியாகி போயிருக்கும். நாம் எவ்வளவு தாங்கணும்னு மனசு கேட்கும் அளவுக்கு பொறுமையோடு இருந்திருப்பீங்க. இப்போது கன்னி ராசிக்காரங்களுக்கு எல்லாமே சரியாக இருக்கணும்னு நினச்சி உங்களோட சந்தோஷத்தையே பின்தள்ளி இருப்பீங்க. குடும்பம் சரியாக இருக்கணும், வேலை பாதிக்கக்கூடாது, யாருமே கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சி ஓடிட்டே இருந்ததுனால நீங்கள் எப்போதுமே சிரிச்சிங்கன்னா நினைவிலே இல்லைன்னு தோணிய நேரங்களும் இருந்திருக்கு. உங்களுடைய நேரமும் உழைப்பும் எல்லாருக்காக போயிடுச்சு. ஆனால் அது உங்களுக்காக எதுவுமே மீதமில்லாத மாதிரி உணர்வு வந்திருக்கும். ஆனால் இப்போது அந்த நிலை அப்படிங்கிறது மாறப்போகுது. கன்னிராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் எல்லாமே மனசுக்கு ஓய்வு தரக்கூடிய காலமாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் தாங்கி வந்த பொறுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உங்களை புரிஞ்சுக்காத சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மாறும். உங்கள் அமைதியான உழைப்பை கவனிக்க ஆரம்பிக்கிற நேரம் தான் வந்துருச்சு. பேசாமல் செஞ்ச நல்ல காரியங்கள் இப்போது பேச ஆரம்பிக்குன்னு கூட சொல்லலாம். வேலை, வருமானம் அந்த விஷயத்தில் பார்க்கும் பொழுது தெளிவுகள் வரும். குழப்பமாக இருந்த முடிவுகள் சரியான பாதைக்கு வரும். ஒரு வாய்ப்பு கைவிட்டு போச்சுன்னு நினச்ச விஷயம் வேறு ரூபத்தில் திரும்ப வரும். பண விஷயத்தில் நிம்மதி அதிகரிக்கும். சேமிப்பு, எதிர்கால திட்டங்கள் எல்லாமே ஒழுங்காக அமைய ஆரம்பிக்கும். உறவுகள் விஷயத்தில் கன்னிராசிக்காரங்களுக்கு பெரிய மாற்றம் வரும். எல்லாரையுமே திருப்திப்படுத்தணும்னு நினச்சி உங்களை மறந்த நிலை அப்படிங்கிறது இப்போ முடிவுக்கு வரும். யாருக்கு எவ்வளவு இடம் கொடுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ண ஆரம்பிப்பீங்க. அதனால் மனசு ரொம்பவே லேசாகும். உண்மையாக அக்கறையாக காட்டுற உறவுகள் மட்டும் உங்கள் வாழ்க்கையில் நிலை பெறும். உடல் நலத்திலையும் நல்ல மாற்றம் தெரியும். மன அழுத்தம் குறையும் பொழுது உடம்பு தானாகவே ஒத்துழைக்கும். தூக்கம் அப்படிங்கிறது சரியாகும். சோர்வு குறையும். நாம் நிம்மதியாக இருக்கலாமேன்னு மனசு சொல்கிற நேரம்தான் இது. முக்கியமாக கன்னி ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது மெதுவான ஆனால் உறுதியான நல்ல மாற்றங்களோடு வரும். பெரிய சத்தம் இல்லாமல், பெரிய காட்சிகள் இல்லாமல், ஆனால் வாழ்க்கை சரியான பாதையில் கண்டிப்பாக வந்து நிற்கும். இது வரைக்கும் நீங்கள் அமைதியாக சகிச்சதுக்கான பலன் தான் இதுன்னு சொல்லலாம். இனி உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களை எப்பொழுதுமே சோர்வடைய வைக்காது. உங்களை கண்டிப்பாக சமாதானப்படுத்தும்னு நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை எப்பொழுதுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே கண்டிப்பாக நடக்கக்கூடிய நாட்களாகத்தான் மட்டும்தான் இருக்க போகுது. இவ்வளவு நாள் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து நீங்கள் அனைவருமே வந்து உங்களை பார்த்து பாரா இவங்க இப்படி ஆயிட்டாங்களா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக முன்னேற போகிறீங்க. அதனால் இனி எல்லா கவலைகளையுமே மறந்துட்டு உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக நீங்கள் வாழ ஆரம்பிக்கணும். கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாகவும் மகிழ்ச்சியான நாட்களாகவும் எல்லா கஷ்டங்களும் மறைந்து போய் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலயமா எப்பொழுதுமே நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இனிமேல் நீங்கள் எதுக்காகவுமே கவலைப்படவே கூடாது. யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. அவங்க அதை சொல்லுவாங்க, இவங்க இதை சொல்லுவாங்கன்னு நினச்சி எதுக்காகவுமே நீங்கள் கவலைப்படக்கூடாது. உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக நிச்சயமாக இருக்குது. நன்றி. வணக்கம் துலாம் ராசி நேயர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது துலா ராசிக்காரங்களை பற்றி. துலா ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை பெரும்பாலும் மற்றவங்களுக்காகவே சமநிலை பிடிக்கக்கூடிய பயணம்னு கூட சொல்லலாம்.
யாரையுமே கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சி உங்கள் மனசுக்குள்ளே நடந்த போராட்டங்களை நீங்கள் வெளியே காட்டாமல் இருந்திருப்பீங்க. 2 பேருக்குள்ளே பிரச்சனை வந்தால் நடுவில் நிற்கிறது துலா ராசிக்காரங்களாக தான் இருக்கும். வேலை இடத்துலையும் சரி, குடும்பத்துலேயும் சரி, நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற பொறுப்பு உங்கள் மேலேயே தள்ளப்பட்டு இருக்கும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் சில நேரம் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத மாதிரி தோணியிருக்கும். நல்லதை நினச்சி பேசின வார்த்தைகள் கூட தவறாக புரிஞ்சுக்கிற மாதிரியான சூழ்நிலை இருந்திருக்கும். அமைதியாக இருந்தால் பேச மாட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க, பேசுனா அதிகமாக பேசுகிறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. என்ன பண்ணாலுமே திருப்தி இல்லாத மனிதர்கள் தான் உங்களை சுற்றி இருக்கிறதுனால நீங்கள் மெதுவாக உங்களுடைய உணர்ச்சிகளை அடக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. சண்டை வேண்டாம்னு நினச்சி பல விஷயங்களை விட்டு கொடுத்துருப்பீங்க. ஆனால் இப்போ அந்த பழக்கம் மாற ஆரம்பிச்சிருக்கும். துலா ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் உங்களை முன்னாடி வச்சு யோசிக்க ஆரம்பிக்கிற காலமாக தான் இருக்கும். எல்லாரையுமே சமாதானப்படுத்தணும்னு ஓடின ஓட்டம் இப்போ நிற்க போகுது. யாருக்கு எங்கே எல்லை வைக்கணும்னு நீங்களே கற்றுக்க போகிறீங்க. அதனால் சில உறவுகள் அப்படிங்கிறது தானாகவே உங்களை விட்டு விலகி போகுது. அதே நேரம் உண்மையை மதிக்கிற மனிதர்கள் இன்னும் நெருக்கமாக வருவாங்க. வாழ்க்கையில் அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம், உங்களுடைய உழைப்பை மற்றவங்க பயன்படுத்திக்கிட்டு பலன் வரும்பொழுது மறந்துடுறது தான். இப்போது அந்த நிலை கண்டிப்பாக மாறும். வேலை அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய பங்கு எப்பொழுதுமே தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். ஒரு முடிவை நீங்கள் எடுத்தால் அதுக்கு காரணம் கேட்கப்படாமல் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும். சின்ன மாற்றம் போல தெரிஞ்சாலுமே அதுதான் உங்களுடைய தன்னம்பிக்கையை திரும்பவே கட்டி எழுத போதுன்னு சொல்லலாம். பண விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது பண விஷயத்துலேயும் வாழ்க்கை சார்ந்த உண்மை மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும். எவ்வளவு சம்பாதிச்சாலுமே கையில் மிச்சமே இல்லாமல் போன நாட்கள் மெதுவாக முடிவுக்கு வரப்போகுது. தேவையில்லாத செலவுகளை நீங்களாவே தானாக குறைச்சிக்குவீங்க. பணம் வர வழியுமே போகும் வழியும் உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். இது பெரிய லாபம் கிடைக்கிற காலம் இல்லைனாலுமே நிம்மதி கொடுக்கக்கூடிய காலமாக இருக்குது. உறவுகள் விஷயத்தில் துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான உண்மை புரியும். அனைவரையுமே திருப்திப்படுத்த முடியாது. அந்த புரிதலே உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத ரொம்ப லேசாக்கும். மனசை காயப்படுத்தின உறவுகளோட நீங்கள் கொஞ்சம் தூரமாக இருப்பீங்க. அதே நேரம் நீங்கள் பேசாமல் இருந்தாலும் புரிஞ்சுக்கிற ஒருத்தருங்க இருக்கிற மாதிரியான வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆறுதல் கூட உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உடல் நலத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது பெரிய மாற்றங்கள் இல்லாத மாதிரி தெரிஞ்சாலும் மன அழுத்தம் குறையும் போது சோர்வுகள் குறையும். தூக்கம் அப்படிங்கிறது சீராகும். எதையாவது முடிவெடுக்கும் பொழுது குழப்பம் அப்படிங்கிறது குறையும். நாம் இப்படியும் வாழலாமேன்னு மனசு ஏற்றுக்க ஆரம்பிக்கும். முக்கியமாக துலா ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது பெரிய சத்தம் இல்லாத, ஆனால் வாழ்க்கை அப்படிங்கிறது மெதுவாக சரியான பாதைக்கு திரும்புகிற நாட்களாக தான் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் பிறருக்காக சமநிலை பிடிச்சிருப்பீங்க. இனிமே உங்கள் வாழ்க்கைக்கே சமநிலை கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும். அதுதான் உண்மையான நல்ல காலம்னு கூட சொல்லலாம். துலா ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை எப்போதுமே சரி தவறுன்னு அளவுகள் பிடிச்சு வாழ்ந்த வாழ்க்கையாக இருக்கும். உங்களுக்கு மனசு இருந்தாலும் அதை வெளியே காட்டாத பயந்த நேரங்கள் தான் அதிகம். இதை சொன்னால் அவர் கஷ்டமாயிருமோன்னு, இதை பண்ணலைன்னா தவறாக நினைப்பாங்களோன்னு யோசிச்சே பல முடிவுகளை தள்ளி போட்டிருப்பீங்க. அதனால தான் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது பல நேரம் பிறருடைய முடிவுகளுக்கு ஏற்ப ஓடிய மாதிரி இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சரி பண்ண நினச்ச காரியத்துக்கே குறை சொல்கிறது தான். 2 பேருக்குள்ளே பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் சமாதானம் பண்ண போனாலுமே கடைசியில் குற்றம் அப்படிங்கிறது உங்கள் மேலேயே வந்து விழுந்திருக்கும். அதனால் நம்ம பேசாமல் இருந்தாலே நிம்மதியான தோணிய காலங்களும் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கு. அந்த அமைதியே உங்கள் மனசுக்குள்ளே ரொம்ப சுமையாக மாறி இருக்கும். ஆனால் இப்போ அந்த அமைதி அப்படிங்கிறது உடையப்பட ஆரம்பிக்கும். துலா ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது உங்கள் கருத்துக்கு நீங்களே மதிப்பு கொடுக்க ஆரம்பிக்கிற காலமாக இருக்கும். எல்லாருக்குமே பிடிக்கணும்னு நினைக்காம உங்களுக்கு சரின்னு தோன்றதை மட்டுமே சொல்ல ஆரம்பிப்பீங்க. ஆனால் சிலர் முகம் சுளிப்பாங்க, சிலர் விலகி கூட போவாங்க. ஆனால் அதுதான் உங்களுடைய மனசுக்கு ரொம்பவே லேசான உணர்வை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். வேலை இடத்துல ஒரு மாற்றம் தெரியும்.
நீண்ட நாளாக நீங்கள் செஞ்சு வந்த வேலை அப்படிங்கிறது இப்போது கணக்கு கேட்கப்பட ஆரம்பிக்கும். நல்ல விதமாக இது நீங்கள் தான் பண்ணினீங்களான்னு கேட்குற மாதிரியான வார்த்தைகள் உங்களுடைய மதிப்பை ரொம்பவே உயர்த்த ஆரம்பிக்கும். பெரிய பதவி மாற்றம் இல்லாமல் இருந்தாலுமே உங்கள் இடம் உறுதியாக ஆகும். இது வரைக்கும் ஓரமாக கட்டப்பட்ட மாதிரி இருந்த நிலை மாறும். பண விஷயத்தில் வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துருக்கு. உதவி நல்லது, ஆனால் எல்லை இல்லாத உதவியை உங்களை காலியாக்கிடும். இப்போது அந்த உண்மை புரிஞ்சு பண விஷயத்தில் நீங்கள் கொஞ்சமாக கடினமாக மாற்றுவீங்க. தேவையில்லாத கடன், அவசர செலவுகள் அப்படிங்கிறது குறையும். கையில் மிச்சம் இருப்பதனால மனசு நிம்மதியாக இருக்கும். உறவுகள் விஷயத்தில் ஒரு சின்ன ஆனால் முக்கியமான மாற்றம் நடக்கும். முன்னாடி உங்கள் நேரத்தை எளிதாக எடுத்துக்கிட்டவங்க இப்போ உங்களுடைய எல்லையை மதிக்க ஆரம்பிப்பாங்க. சிலர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தானாகவே வெளியே போவாங்க. அது உங்களுடைய தவறு இல்லை, அது உங்களுடைய வாழ்க்கையை சுத்தமாக்குறதுக்கான ஒரு அறிகுறி. உடல் நலத்தில் மன அழுத்தம் குறையும் பொழுது சோர்வு அப்படிங்கிறதும் குறையும். தூக்கம் மெதுவாக சரியாகும். எல்லாம் என் பொறுப்புன்னு நினச்சி தலையில் சுமந்த பாரம் இப்போ குறைய ஆரம்பிக்கும். அதனால் உடம்பு அப்படிங்கிறது லேசாகும். முக்கியமாக துலா ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது பிறர் எதிர்பார்ப்பை விட உங்களுடைய உண்மையான தேவைகளை முன்னிலைப்படுத்தக்கூடிய நாட்களாகவும் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் எல்லாருக்காகவுமே சமநிலை பிடிச்சிட்டீங்க. இனிமேல் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்களே சமநிலை வைப்பீங்க. அந்த சமநிலை தான் உங்களுக்கு ஒரு உண்மையான நிம்மதின்னு கூட சொல்லலாம். துலா ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது பல நேரம் நாம் சரியாக நடந்தோமான்னு தங்களை தாங்களே கேள்வி கேட்க வைக்கும். ஒரு விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட அதை பற்றி திரும்ப திரும்ப யோசிப்பீங்க. அப்படி சொல்லியிருக்க வேண்டாமோ, அவங்களுக்கு அது கஷ்டமாக எடுத்துக்கிட்டாங்களோன்னு மனசு ஓயாமல் ஓடும். அந்த அளவுக்கு நீங்கள் பிறருடைய உணர்ச்சிகளை மனசில் தூக்கி நடக்கிறவங்க. அதனால தான் உங்கள் மனசுக்கு ஓய்வு கிடைக்காத நாட்கள் அதிகமாகவே இருந்திருக்கு. வாழ்க்கை அப்படிங்கிறதுல அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு உண்மை என்ன அப்படின்னா, உங்களுடைய நல்ல எண்ணங்களை எல்லாருமே நல்லபடியாக எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மேலே முடிவு தள்ளிடுவாங்க. நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா அதை பலவீனமாக நினைப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நீங்கள் பல தடவை உங்களுடைய உண்மையான எண்ணங்களை உள்ளுக்குள்ளேயே அடக்கி வச்சுருப்பீங்க. ஆனால் இப்போ அந்த பழக்கம் அப்படிங்கிறது மாறப்போகுது. துலா ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் எல்லாமே எனக்கும் ஒரு வரம்பு இருக்குன்னு மனசு ஏற்றுற காலமாக இருக்கும். எல்லாத்துக்குமே உடனே சம்மதிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. அதனால் சில விஷயங்களுக்கு இல்லைன்னு சொல்லுவீங்க. அந்த ஒரு வார்த்தையே உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். வேலை இடத்துல ஒரு விதமான தெளிவு வரும். இது வரைக்கும் உங்கள் வேலையை எல்லாருமே சேர்ந்து கணக்கு போடுவாங்க. இப்போது ஒவ்வொருத்தரும் தனித்தனி பொறுப்பு வைக்க ஆரம்பிப்பீங்க. அதனால தான் உங்களுடைய உழைப்பை வெளிப்படையாக தெரியும். சின்ன பாராட்டு, சின்ன அங்கீகாரம் அதுவே உங்களுக்கு பெரிய ஊக்கமாகவும் இருக்கும். பண விஷயத்தில் வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் இப்போது பயன்பட ஆரம்பிக்கும். யாருக்காகவுமே உங்கள் பாதுகாப்பை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு புரியும். தேவையில்லாத செலவுகள் குறையும். எதிர்காலத்துக்காக ஒரு சின்ன திட்டம் போடுவீங்க. அது பெரிய லாபம் தரலைனாலுமே மனசுக்கு தைரியத்தை கொடுக்கும். உறவுகள் விஷயத்தில் துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும். முன்னாடி உங்கள் அமைதியை தவறாக புரிஞ்சவங்க இப்போது உங்களுடைய இல்லாததை உணர ஆரம்பிப்பாங்க. நீங்கள் எல்லாருக்குமே கிடைக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சுமே உங்களை மதிக்க ஆரம்பிப்பீங்க. உண்மையாக அக்கறையாக இருக்கவங்க மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் நிலை பெறுவாங்க. உடல் நலத்தில் மன அழுத்தம் குறையும் பொழுது உடம்பு அப்படிங்கிறது லேசாகும். தூக்கம் சீராகும். சின்ன சின்ன விஷயங்களுக்கே எரிச்சல் வர்றது எல்லாமே குறையும். மனசு அமைதியாக இருந்தால் உடம்பு ஒத்துழைக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய உடம்பை கேட்க ஆரம்பிப்பீங்க. முக்கியமாக துலா ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் பிறருடைய மனசை மட்டும் காப்பாற்ற நினைக்காம உங்கள் மனசையும் காப்பாற்ற ஆரம்பிக்கக்கூடிய நாட்களாகத்தான் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் சமநிலை பிடிச்சிங்க. இனிமேல் அந்த சமநிலையிலிருந்து நீங்களும் இடம் பெறுவீங்கன்னு சொல்லலாம். அதுதான் உங்களுக்கான உண்மையான மாற்றமாக இருக்கும். கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக இருக்கும். இதுவரையும் மற்றவங்களுக்காக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே சரியாகி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பாதையில் நீங்கள் போக போகிறீங்க. அதனால் இனிமேல் எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும். எவ்வளவு கஷ்டங்கள் ஒரு வேளை வந்தாலுமே அதை தாங்கிக்கக்கூடிய அளவுக்கு மட்டும்தான் வரும். அதனால் எதுக்காகவுமே கவலைப்படாமல் இனி நீங்கள் முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம். யாருக்காகவும் எதுக்காகவும் கவலைப்படாமல் இருங்க. உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக உங்கள் கையில். நீங்கள் எல்லாத்துக்குமே முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கக்கூடிய ஒன்று தான்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி. வணக்கம் விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசிக்காரங்களை பற்றி. இது வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் பட்ட பாடுகள் யாருக்குமே தெரியாமல் மனசுக்குள்ளேயே தாங்கிட்டு இருந்த ராசின்னு கூட சொல்லலாம். வெளியில் எவ்வளவு சிரித்து பேசினாலுமே உள்ளுக்குள்ளே எவ்வளவு வலி, எவ்வளவு சுமைன்னு உங்களுக்கே தான் தெரியும். ஆனால் நம்ம வாழ்க்கை எப்போ மாறும்னு ரொம்ப நாளாக நீங்கள் மனசுக்குள்ளே கேள்வி கேட்டுகிட்டே இருந்த நேரம் இப்போ முடிவுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு தடையாக இருந்த விஷயங்கள் ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்க போகுது. எவ்வளவு முயற்சி செஞ்சாலுமே சரியாக போகாத வேலை, எதிர்பார்த்த உதவி கிடைக்காம இருந்த சூழ்நிலை, நம்பினவர்கள் விட்டுட்டு போன தருணங்கள், இது எல்லாமே உங்களை உடைச்சிருக்கலாம். ஆனால் அதே வழி தான் இப்போ உங்களை பலமாக மாற்ற ஆரம்பிச்சிருக்கு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இனி வாழ்க்கை அப்படிங்கிறது தாங்கிட்டு போகிற நிலையில் இல்லை, முன்னேறி காட்டுற காலகட்டத்தில் நீங்கள் அடியெடுத்து வைக்கிற நேரம் தான் இது. சின்ன சின்ன மாற்றங்கள் முதல்ல நடக்கும், அதுக்கப்புறம் பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது தானாகவே உருவாகும். குடும்ப விஷயங்களில் நீண்ட நாள் இருந்த மனக்கசப்பு குறைய ஆரம்பிக்கும். பேசாமல் இருந்தவங்க பேச ஆரம்பிப்பாங்க. புரியாமல் இருப்பவங்க உங்களை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. நம்மளை மதிக்க மாட்டாங்களோன்னு நினச்ச இடத்துல திடீர்னு மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்கிற சூழ்நிலை உருவாகும். வேலை சம்மந்தமாக அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் உங்களோட திறமை மறைக்கப்பட்ட மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் இனி அது அப்படியே வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிக்கும். அதாவது மேலதிகாரிங்க பொறுப்பு கிடைக்கலாம், உங்களை மதித்து பேசுகிற வார்த்தைகள் அப்படிங்கிறது அதிகமாகலாம். வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல தகவல் காதுக்கு வரக்கூடிய நேரம் தான் இது. பண விஷயத்தில் கஷ்டப்பட்டு சேர்த்ததை இழந்த காலம் மாதிரி இனி உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கிற காலம் ஆரம்பிக்குது. தேவையில்லாத செலவுகள் எல்லாமே குறையும். அவசர செலவுகள் தானாகவே கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். கையில் நிற்கலையேன்னு வருத்தப்பட்ட நிலையெல்லாம் மாதிரி சேமிக்க முடிகிறதேன்னு மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். உங்களோட மனநிலை தான் இப்போது பெரிய மாற்றத்தை காண போகிற விஷயமா இருக்குது. இது வரைக்கும் எதுவுமே சரியாக போகலைன்னு நினச்ச மனசு இனி சின்ன நல்ல விஷயத்துக்கே நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளும். அந்த நன்றி தான் இன்னும் நல்ல விஷயங்களை உங்களோட வாழ்க்கைக்குள்ளே இழுத்து கொண்டு வரும். உறவுகள் விஷயத்தில் உண்மையானவர்களுக்கும் நடிப்பவர்களுக்கும் தெளிவாக தெரிய ஆரம்பிப்பாங்க. யாரை தூரம் வைக்கணும், யாரை நெருக்கமாக வச்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கே புரியும். அதனால் மனசுக்கு பாரமாக இருந்த உறவுகள் தானாகவே விலகி மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய உறவுகள் மட்டுமே நிலைச்சிருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களோட ஒரு பெரிய பலம் என்ன அப்படின்னா, விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கிற மனதைரியம்தான். அந்த மனதைரியம் அப்படிங்கிறது இப்போது மனசுக்கு பெரிய வெற்றிகளை தேடி தரப்போகுது. முன்னாடி தோல்வியை நினச்ச விஷயங்களே இப்போ உங்களுக்கு அனுபவமாக மாறி சரியாக முடிவெடுக்க உதவுது. உடல் நல விஷயத்தில் கூட மெதுவாக முன்னேற்றம் தெரியும். நீண்ட நாள் இருந்த சோர்வு, மன அழுத்தம் குறைய ஆரம்பிக்கும். தூக்கம் அப்படிங்கிறது சீராகும். மனசு ரொம்பவே லேசாகும். இது வரைக்கும் எப்போதுமே டென்ஷன் இருந்த மனநிலை மாறி எதுவாக இருந்தாலும் சமாளிக்கலாம்னு ஒரு நம்பிக்கை வரும். மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது மறுபடியும் வாழ்க்கையை புதுசாக ஆரம்பிக்கிற காலம். கடந்த கால வழிகள் உங்களை அழிக்கிறதுக்காக இல்லை, உங்களை உருவாக்குறதுக்காக வந்தது தான். இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நினைக்காத இடத்துல இருந்து நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரும். எதிர்பார்க்காத உதவிகள் கிடைக்கும். நீங்கள் பொறுமையாக காத்துட்டு இருந்ததுக்கான பலன் கண்டிப்பாகவே கிடைக்கும். பட்ட கஷ்டம் எல்லாமே வீணாக போகலைன்னு ஒரு நாள் நீங்களே உள்ளுக்குள்ளே சொல்கிற நேரம் வரும். அந்த நாள் அப்படிங்கிறது ரொம்ப தூரமாக இல்லை. விருச்சிக ராசிக்காரங்களோட வாழ்க்கை இனி மெதுவாக இல்லை, உறுதியாகவே மாறப்போகுதுன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது எப்பொழுதுமே விருச்சிக ராசிக்காரங்க இத்தனை நாள் பட்ட கஷ்டங்கள் அத்தனையுமே குறைய உங்கள் மனசு அப்படிங்கிறது ரொம்பவே மென்மையாகவும் லேசாகவும் மாறுறத நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ வர காலம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கை இப்படி தான் போகுமோன்னு நினச்ச மனநிலையில் இருந்து இல்லை, இன்னும் நமக்கான நேரம் இருக்குன்னு உணர வைக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம். நீங்கள் இது வரைக்கும் எவ்வளவு பொறுமையாக தாங்குனீங்கன்னு உங்களுக்கே தெரியும். அந்த பொறுமைக்கு இப்போ மெதுவாக பதில் வர ஆரம்பிச்சிருக்கு. இது வரைக்கும் உங்களை நிறுத்தி வச்சுருந்த பயம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இதை பண்ணுனா தோல்வி வந்துருமோன்னு நினச்சி விட்ட விஷயங்களை இப்போது துணிச்சலாக முயற்சி செய்யக்கூடிய எண்ணமும் வருது. அந்த முயற்சி தான் உங்களை வேறொரு நிலைக்கு கொண்டு போகுது. வீட்டுக்குள்ளே நீண்ட நாளாக இருந்த கவலைகள் பேசப்படாமல் இருந்திருக்கலாம். எல்லாத்தையுமே மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கிட்டீங்க. ஆனால் இப்போ அந்த மௌனம் அப்படிங்கிறது உடையும்.
தேவையான இடத்துல பேசுவீங்க, சொல்ல வேண்டியதை தெளிவாக சொல்லுவீங்க. அதனால் குடும்பத்துக்குள்ள ஒரு புரிதல் அப்படிங்கிறது உருவாகும். பண விஷயத்தில் இதுவரைக்கும் உங்களோட கையில் வந்த பணம் தங்காமல் போன மாதிரி இருந்திருக்கும். காரணம் இல்லாமல் செலவுகள் அப்படிங்கிறது வந்துட்டே இருந்திருக்கும். ஆனால் இனி அந்த நிலையெல்லாம் மாறும். செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்க வாய்ப்புகள் உருவாகும். சின்ன சின்ன சேமிப்பே பெரிய நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு உங்களை மதிக்காத மாதிரி நடந்தவங்க இப்போ உங்களோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. முன்னாடி உங்களை ஒதுக்கிய இடத்துல இருந்து இப்போ உங்களோட ஆலோசனைகளை கேட்கக்கூடிய நிலைமை வரும். அது உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். வேலை தேடிட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நீண்ட நாள் காத்திருப்பு அப்படிங்கிறது முடிவுக்கு வர ஆரம்பிக்கும். ஒரே நேரத்தில் பல வாய்ப்புகள் வரலாம். எந்தது நமக்கு சரின்னு அப்படிங்கிற குழப்பம் கூட வரலாம். ஆனால் மனசு சொல்கிறத கேட்டு எடுத்த முடிவு உங்களை ஏமாற்றாது. உறவுகள் விஷயத்தில் இதுவரைக்கும் உங்களுக்கு வலிமை மட்டும் கொடுத்த உறவுகள் இனி உங்களை தொந்தரவு செய்ய முடியாத நிலைமைக்கு போகும். நீங்கள் தானாகவே எல்லை போட கற்றுக்கொள்வீங்க. அதே நேரம் உண்மையாக உங்களை நேசிக்கிறவங்க இன்னும் நெருக்கமாக இருப்பாங்க. காதல் விஷயத்தில் பழைய காயங்கள் இன்னும் மனசுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் புதிய விஷயங்களை ஏற்க தயக்கம் இருக்கும். ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த பயம் அப்படிங்கிறது கரைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையே மெதுவாக உருவாகும். ஒரு உறவு வாழ்க்கைக்குள்ளே வர வாய்ப்பு அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. திருமணம் பற்றிய எண்ணமும் தெளிவாக இருக்கும். அடுத்தது உடல் நலம் விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது மன அழுத்தம் குறைய ஆரம்பிக்கும். மனசு லேசான உடலும் தானாகவே சரியாகும். சின்ன பழக்கம் மாற்றங்கள் கூட பெரிய நல்ல பலனை தரும். நீங்கள் உங்களுக்காக நேரம் ஒதுக்க ஆரம்பிப்பீங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு காலம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். எல்லாருக்குமே எல்லாமே சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு மௌனமாக இருக்கிறதே பலவீனம் இல்லைன்னு பலம்னு புரிய ஆரம்பிக்கும். அந்த புரிதல் தான் உங்களை மனசார அமைதியாக வைக்கும். இப்போது நீங்கள் போடுற ஒவ்வொரு முயற்சியுமே சின்னதாக இருந்தாலும் எதிர்காலத்தில் பெரிய மாற்றத்துக்கு விதையாக மாறும். உடனடி பலன் தெரியல அப்படின்னாலுமே கவலைப்படாதீங்க. காலம் உங்களோட பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. முடிவாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்கிறது, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது உள்ளுக்குள்ளே இருந்து வெளியே வர மாற்றத்துடைய காலமாக இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது வெளியில் எல்லாமே ஒரே நாளில் மாறாது அப்படிங்கிறதுனால நீங்கள் மாற ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த மாற்றம் அப்படிங்கிறது வாழ்க்கையை மாற வைக்க போதுமானதாகவே இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களோட வாழ்க்கையில் இது வரைக்கும் எல்லாமே நம்ம மேலேயே சுமத்துறாங்களேன்னு ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருந்திருக்கும். பொறுப்பு, கடமை, எதிர்பார்ப்பு எல்லாமே உங்கள் மேலே மட்டுமே விழுந்த மாதிரி தோணியிருக்கும். ஆனால் இப்போ அந்த நிலை மாற ஆரம்பிக்குது. உங்களை சுமையாக பயன்படுத்தின இடத்துல உங்களை ஆதரவாக பார்க்குற மனநிலை அப்படிங்கிறது உருவாகும். நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்களுக்கு உடனே பாராட்டு கிடைக்கலனாலுமே வருத்தப்பட்டிருக்கலாம்னு சொல்லலாம். சில நேரம் அவமானத்தை கூட சந்திச்சிருக்கலாம். ஆனால் காலம் அப்படிங்கிறது தாமதமாக வந்தாலுமே நீதி தவறாது. இப்போ உங்களோட நேர்மை, உழைப்பு, பொறுமை எல்லாமே ஒவ்வொன்றா வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இனி முடிவெடுக்கிற சக்தி அப்படிங்கிறது அதிகரிக்கும். முன்பு சின்ன சின்ன விஷயங்களுக்கே குழப்பமாக இருந்திருக்கும். இப்போது சரி இது தவறுன்னு தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். அந்த தெளிவு தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு படி மேலே கொண்டு போகக்கூடியதாகவும் இருக்கும். குடும்பத்தில் உங்களோட வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும். முன்பு கேட்டதை செய்யாதவர்கள் இப்போ உங்களோட ஆலோசனையை கேட்க ஆரம்பிப்பாங்க. அதனால் மனசுக்குள்ளே ஒரு நிறைவு வர ஆரம்பிக்கும். நம்ம சொல்கிறது வீணாக போகலைன்னு ஒரு நம்பிக்கையும் உருவாகும். பணம் சம்மந்தமான பயம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். எதிர்காலத்துக்கான திட்டம் போட வேண்டிய ஆரம்பிப்பீங்க. வீடு, நிலம், வண்டி மாதிரி விஷயங்கள் பற்றி யோசனை அப்படிங்கிறது வரும். உடனே கிடைக்கலனாலும் அந்த பாதை அப்படிங்கிறத திறக்க ஆரம்பிச்சிருக்கு. வேலை, வாழ்க்கையில் உங்களோட திறமையை அடக்க முயற்சி செஞ்சவங்க இப்போ உங்களோட வேகத்தை பின்தொடர வேண்டிய நிலைக்கு வருவீங்க. உங்களுக்கே தெரியாமல் இருந்த உங்களுடைய திறமைகள் கூட வெளியே வரும். புதுசாக கற்றுக்கொள்ளும் ஆர்வமும் அதிகரிக்கும். உறவுகள் விஷயத்தில் இனி நீங்கள் யாருக்காகவும் உங்களை மாற்றிக்கொள்ளவே மாட்டீங்க. இது வரைக்கும் அவங்களுக்கு பிடிக்கணும்னு நீங்கள் செஞ்ச சமரசங்கள் அப்படிங்கிறது குறையும். அதே நேரம் உண்மையாக நேசித்தவங்க அந்த உண்மையை உங்களையே ஏற்றுக்கொள்வாங்க. காதல் வாழ்க்கையில் அமைதி முக்கியமான இடத்தை பிடிக்கும். சண்டை, சந்தேகம், பயம் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஒருத்தர் இருந்தால் போதும் அப்படிங்கிற மனநிலையும் உருவாகும். அது வாழ்க்கையில் பெரிய நிலைத்தன்மையை கொடுக்கும். உடல் நலம் விஷயத்தில் நீங்கள் உங்களை கவனிக்க ஆரம்பிப்பீங்க. சாப்பாடு, ஓய்வு, தூக்கம் இது எல்லாமே முக்கியம்னு புரியும்.
அதனால் நீண்ட நாள் இருந்த சோர்வு அப்படிங்கிறது விலக ஆரம்பிக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு விஷயத்த உறுதியாக சொல்லுது என்ன அப்படின்னா, நீங்கள் உடைந்ததால் இல்லை, தாங்கியதுனால இப்போ உயர போகிறீங்க அப்படின்னு. கடந்த கால வழிகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு ஒரு பாடமாக மாறும். அதே பாடம் தான் எதிர்காலத்தில் உங்களை பாதுகாக்கும். இனி வர நாட்களில் நீங்கள் உங்களை பற்றி பெருமைப்படக்கூடிய தருணங்கள் கண்டிப்பாக வரும். முடிவாக சொல்லணும் அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது மீண்டும் நம்பிக்கையோடு வாழ ஆரம்பிக்கிற காலம்னு சொல்லலாம். மெதுவாக, உறுதியாக, ஆனால் திரும்பி. வணக்கம் தனுசு ராசி நேயர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே நிறைவுக்கு வரக்கூடிய நாட்கள் வந்துருச்சு உங்களுக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் எதுக்கு நமக்கே இவ்வளவு சோதனைன்னு தோணிய காலங்கள்லாம் இப்போது மெதுவாக முடிவுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. உங்களோட மனசு எப்போதுமே நல்லதை தான் நினைக்கும், ஆனால் கால சூழ்நிலை மட்டும் உங்களுக்கு எதிராக போன மாதிரி இருந்திருக்கும். இப்போது அந்த காற்று அப்படிங்கிறது திசை மாற ஆரம்பிச்சிருக்கு. இதுவரைக்கும் உங்களை நிறுத்தி வச்சுருந்த விஷயங்கள் ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்கும். தள்ளிப்போன வேலை, நின்று போன முயற்சி, கையில் வந்ததுமே தவறிப்போன வாய்ப்புகள், இது எல்லாமே மறுபடியும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். இந்த முறை நீங்கள் அதை விடாமல் பிடிச்சிக்குவீங்க. குடும்ப வாழ்க்கையில் உங்களுடைய நல்ல மனசு புரியப்படாத நேரங்கள் இருந்திருக்கும். நல்லதுக்கு தான் சொல்கிறேன்னு சொன்னாலும் தவறாக எடுத்துக்கிட்ட மாதிரி தோணியிருக்கும். ஆனால் இப்போ காலம் உங்களுக்காக பேச ஆரம்பிக்கும். உங்களோட எண்ணங்கள் சரின்னு நிரூபிக்கப்படும். பண விஷயத்தில் வருமானம் வந்தாலும் நிலைக்காமல் போய்கிட்டே இருந்திருக்கும். காரணமில்லாத செலவுகள், பிறருக்காக செய்த தியாகங்கள் எல்லாமே உங்களை ரொம்பவே சோர்வடைய வச்சுருக்கும். இனி அந்த நிலைமை அப்படிங்கிறது மாறும். உங்களுக்காக யோசிக்க ஆரம்பிப்பீங்க. சேமிப்பு அப்படிங்கிறது முக்கியம்னு புரியும். அதனால் பணநிலை மெதுவாகவே ஸ்டேபிளாக இருக்கும். வேலை வாழ்க்கையில் உங்களோட திறமை அப்படிங்கிறது வெளியே தெரியாமல் இருந்திருக்கலாம். பேச தெரியாதனால, காட்ட தெரியாதனால பின்னால் நின்று உழைத்திருப்பீங்க. ஆனால் இப்போ உங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிக்கும். உங்களை கவனிக்காதவங்க கூட உங்களை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. வேலை தேடிக்கிட்டு இருந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல செய்தி அப்படிங்கிறது திடீர்னு வரும். எதிர்பார்க்காத இடத்துல இருந்து அழைப்புகள் வரும். அந்த வாய்ப்பு உங்களை மனசார சந்தோஷப்படுத்தும். உறவுகள் விஷயத்தில் நீங்கள் யாருக்காகவும் உங்களோட மனசை உடைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு புரியக்கூடிய காலம்தான் இது. உண்மையாக நேசிக்கிறவங்க உங்களோட பக்கத்தில் நிலைப்பாங்க. பயன்படுத்த நினைக்கிறவங்க தானாகவே விலகி போயிடுவாங்க. காதல் வாழ்க்கையில் தெளிவு அப்படிங்கிறது வரும். குழப்பம், சந்தேகம், பயம், இது எல்லாமே மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். உறுதி தரக்கூடிய உறவு வாழ்க்கைக்குள்ளே வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. திருமணம் பற்றி யோசனை இருந்துச்சு அப்படின்னா நல்ல பாதைகள் திறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உடல் நலம் விஷயத்தில் மன சோர்வு குறைய ஆரம்பிக்கும். உடம்பை விட மனசு தான் முதல்ல குணமாகும். அந்த மாற்றமே உங்களை வேறு மாதிரி ஆக்டிவாக மாற்றும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலம் ஒரு விஷயத்த சொல்லுது. உங்களுடைய நேர்மை தான் உங்களுடைய பெரிய பலம். அந்த பலத்தை இப்போ வாழ்க்கை உங்களுக்கு திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. முடிவாக சொல்லணும்னா, தனுசு ராசிக்காரங்களுக்கு இது முன்னேற்றத்துக்கான கதவு திறக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம். நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்க. பாதை அப்படிங்கிறது தானாகவே உருவாகும். தனுசு ராசிக்காரங்களுடைய மனசு எப்போதுமே பெரிய கனவுகள் கொண்டதாக தான் இருக்கும். ஆனால் அந்த கனவுகளை நிறைவேற்றுற அளவுக்கு சூழ்நிலை ஒத்துக்காத நேரங்கள் நிறைய இருந்திருக்கும். நம்ம நேரம் எப்போ வரும்னு நீங்கள் பலமுறை உள்ளுக்குள்ளேயே கேள்வி கேட்டிருப்பீங்க. அந்த கேள்விக்கான பதில் அப்படிங்கிறது இப்போ மெதுவாக கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச முயற்சிகள் எல்லாமே வீணாக போன மாதிரி தோணியிருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே அது வீணாக போகலை. அது எல்லாமே உங்களை தயார்படுத்த தான் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ வரக்கூடிய காலம் அந்த அனுபவங்களுக்கு எல்லாமே அர்த்தம் கிடைக்கிற காலமாக தான் இருக்கும். வேலை வாழ்க்கையில் நீங்கள் நேர்மையாக இருந்ததுனால சில நேரம் பின்னடைவுகள் வந்திருக்கும். கொஞ்சம் வளைஞ்சு நடந்திருந்தீங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும்னு நினச்ச தருணங்களும் இருந்திருக்கு. ஆனால் இனி நேர்மை தான் உங்களை உயர்த்த போகுது. உங்களை நம்பி பொறுப்பு கொடுக்குற நிலை உருவாகும். பண விஷயத்தில் கையில் வந்து போன மாதிரி இருந்தாலுமே இனி நிலைத்தன்மை அப்படிங்கிறது வரும். தேவையில்லாத செலவுகள் குறையும். உங்களுக்காக செலவு செய்யும் மனநிலை உருவாகும். அதனால் மனசுக்குள்ள ஒரு பாதுகாப்பு உணர்வு பிறக்கும். குடும்பத்தில் உங்களுடைய பொறுப்புணர்வு அப்படிங்கிறது அனைவருக்குமே புரிய ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் பேசாமல் இருந்த விஷயங்கள் எல்லாமே பேசப்படும். மனசுக்குள்ளே வச்ச பாரங்கள் எல்லாமே லேசாகும். நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய குடும்பம் நமக்குத்தான ஒரு நம்பிக்கை உருவாகும். உறவுகள் விஷயத்தில் நீங்கள் எல்லாருக்குமே நல்லவங்களாக இருக்கணும்னு முயற்சி செஞ்சதுனால தான் உங்களுடைய எல்லை மீறப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் இல்லைன்னு சொல்ல கற்றுக்குவீங்க. ஆனால் அது தவறு இல்லைன்னு புரியும். அது எல்லாம் தான் உங்களை மனசார சுதந்திரமாக வச்சுருக்க போகுது. காதல் வாழ்க்கையில்
உண்மையை பேசுகிற நேரம் குழப்பமான உறவுகள் அப்படிங்கிறது தெளிவுக்கு வரும். சிலருக்கு பழைய உறவுகள் முடிவுக்கு வந்து மனசுக்கு அமைதி தர புதிய தொடக்கம் கிடைக்கலாம். சிலருக்கு உறவுகள் அப்படிங்கிறது இன்னுமே ஆழமாக மாறும். உடல் நலம் விஷயத்தில் சின்ன சின்ன பழக்க மாற்றங்கள் பெரிய நல்ல மாற்றத்தை தரும். நடைப்பயிற்சி, ஒழுங்கான தூக்கம் மாதிரி விஷயங்கள் உங்களை ரொம்பவே எனர்ஜி உள்ளவங்களாக மாற்ற போகுது. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலம் சொல்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட மனசு தான் உங்களுடைய வழிகாட்டி. அதை நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா வாழ்க்கை தானாகவே சரியான பாதையில் போக ஆரம்பிச்சிடும். முடிவாக சொல்லணும் அப்படின்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு இது மன வளர்ச்சி வளர்க்குற காலமாக தான் இருக்கும். வெளியில் கிடைக்கிற வெற்றியை விட உள்ளுக்குள்ளே கிடைக்கக்கூடிய அமைதி தான் இன்னுமே உங்களை பெரிய உயரத்துக்கு கொண்டு போக போகுது. இப்போது தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த காலமாக இருந்தாலுமே அவங்களுடைய நேர்மை அப்படிங்கிறது அழியாமல் இருக்கிறதுக்கு காரணம் உங்களை கண்டிப்பாக வெற்றிக்கு கொண்டு போகக்கூடிய காரணமாக இருக்கும். தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இப்போ வரக்கூடிய காலம் இது வரைக்கும் தாங்கினது போதும்னு காலமே சொல்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் சிரித்த முகத்தோடு இருந்தாலுமே உள்ளுக்குள்ளே எவ்வளவு போராட்டத்தில் இருந்திருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அந்த போராட்டத்துக்கான முடிவு அப்படிங்கிறது இப்போ மெதுவாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இது வரைக்கும் உங்களை கட்டுப்படுத்தி வச்சிருந்த சூழ்நிலைகள் தானாகவே தளர ஆரம்பிக்கும். நீங்கள் நினைக்காத இடத்துலேருந்து உதவி வரும். பேசாமல் இருந்தவர்கள் அப்படிங்கிறவங்க தானாகவே பேச ஆரம்பிப்பாங்க. இது எல்லாமே தற்செயலாக இல்லை, நீங்கள் செஞ்ச நல்லதுக்கான பதிலாக தான் இருக்கும். வேலை வாழ்க்கையில் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற இடம் கிடைக்கிற நேரம் தான் இது. முன்னாடி செஞ்ச வேலைக்கு முழு பலன் கிடைக்காத மாதிரி இருந்தாலுமே இன்னைக்கு உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களை ஒதுக்கிய இடத்துலேருந்து நீங்கள் இப்போது உங்களை தேடவே ஆரம்பிப்பீங்க. பண விஷயத்தில் போதும்னு நினைக்கிற அளவுக்கு நிலை உருவாகும். அதிகம் இல்லைனாலுமே குறைவில்லாத நிலைன்னு சொல்லலாம். அதுவே மனசுக்கு ரொம்பவே நிம்மதியை கொடுக்கும். நீண்ட நாளாக ஆசைகள் அப்படிங்கிறது மெதுவாக நிறைவேற ஆரம்பிக்கும். குடும்ப வாழ்க்கையில் அமைதி திரும்பி வர ஆரம்பிக்கும். திருப்தி அப்படிங்கிறதும் கிடைக்கும். சின்ன சின்ன வாக்குவாதங்கள் கூட இனி பெரிய பிரச்சனையாக மாறாது. புரிதல் அப்படிங்கிறது அதிகரிக்கும். குடும்பத்துக்காக செஞ்ச தியாகங்கள் எல்லாமே இப்போ மதிக்கப்படணும்னு கூட சொல்லலாம். அடுத்தது உறவுகள் விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது இனி நீங்கள் யாருக்காகவுமே உங்களை குறைச்சிக்கவே மாட்டீங்க. உண்மையாக நேசிக்கிறவங்க உங்களை அதே மாதிரி ஏற்றுக்கொள்ளுவாங்க. போலியானவர்கள் தானாகவே விலகி போயிடுவாங்க. அதனால் மனசு அப்படிங்கிறது ரொம்பவே லேசாகும். காதல் வாழ்க்கையில் உறுதி முக்கியமான இடத்துல பிடிக்கும். குழப்பமான மனநிலையில் தெளிவுக்கு வரும். சிலருக்கு திருமண பேச்சு வலுப்படும். சிலருக்கு அமைதியான பாதுகாப்பான உறவு அப்படிங்கிறது வாழ்க்கைக்குள்ளே வரும். உடல் நலம் விஷயத்தில் நீங்கள் உங்களை கவனிக்க ஆரம்பிப்பீங்க. மனசு ரொம்பவே சோர்வு குறைய ஆரம்பிக்கும். உடம்பும் மனசும் ஒத்துழைக்க ஆரம்பிக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலம் சொல்லக்கூடிய முக்கியமான உண்மை என்ன அப்படின்னா, உங்களுடைய நல்ல மனசை உங்களுடைய பாதுகாப்பு தான். அதை விட்டு கொடுக்கவே கூடாது. அதுவே உங்களை எங்குமே கைவிடாதுன்னு சொல்லலாம். முடிவாக சொல்லணும் அப்படின்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு இது நம்பிக்கையும் நிம்மதியையும் திரும்ப கொடுக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம். நீங்கள் இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இனி உங்களோட பலமாக மாறப்போகுது. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய பலம் எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை மட்டும்தான் கொடுக்கக்கூடியதாகவும் இருந்துகிட்டு இருக்குது. தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இப்போது இது நம்ம நேரம்னு நீங்களே உணர ஆரம்பித்த காலங்கள் எல்லாமே இதுவரையும் உங்களை தடுத்து வச்சுருந்த விஷயங்கள் ஒவ்வொன்றா விலகி முன்னேறணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகும். நீங்கள் முயற்சி பண்ணாமலேயே சில விஷயங்கள் சரியாகி போகிற மாதிரி கூட தோணலாம். இது வரைக்கும் தோல்வியாக நினச்ச விஷயங்கள் எல்லாமே இப்போது அனுபவமாக மாறப்போகுது. அதனால் முடிவெடுக்கிற திறன் அப்படிங்கிறது ரொம்பவே வலுவாகும். நீங்கள் எடுக்கக்கூடிய திறன் ரொம்பவே வலுவாக இருக்கும். இனி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது தைரியமானதாக இருக்கும். அதே நேரம் சரியானதாகவும் இருக்கும். வேலை வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரக்கூடிய நேரம் தான் இது. பதவி உயர்வு, பொறுப்பு, இந்த மாதிரியான வேலை இடமாற்றம் இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விஷயங்களாக கிடைக்க போகுது. முதல்ல கொஞ்சம் பயம் வந்தாலுமே அந்த மாற்றம் தான் உங்களை பெரிய உயரத்துக்கு கொண்டு போக போகுது. பண விஷயத்தில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது மெதுவாக உங்களோட பக்கம் திரும்பும். நீண்ட நாளாக நின்று போன பண விஷயங்கள் அப்படிங்கிறது சரியாகும். கடன் பாக்கி அந்த மாதிரியான பாரங்கள் குறைய ஆரம்பிக்கும். இப்போ நிம்மதியாக இருக்குன்னு மனசு சொல்லக்கூடிய நிலையும் வரும். காதல் வாழ்க்கையில் உறுதி கிடைக்கும். மனசு குழம்பிய நிலை முடிவுக்கு வரும். நீண்ட நாள் இழுபறியாக இருந்த உறவு ஒரு தெளிவான முடிவு அடையும். அது உங்களுக்கு நிம்மதியை தரும் முடிவாகத்தான் இருக்கும்.
அதனால் நீங்கள் எதுக்காகவும் எக்காரணத்துக்கு ஒன்றும் பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் செஞ்ச நல்லதுக்கான பலன் இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. தாமதமாக வந்தாலும் அது நிலையான சந்தோஷமாக இருக்கும். இனி வரக்கூடிய நாட்களை உங்களை சோதிக்கிறதுக்காக கிடையாது, உயர்த்த தான் வருது. முடிவாக சொல்லணும் அப்படின்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு இது வாழ்க்கையை திரும்பி உங்களை கைப்பிடிச்சி முன்னே அழைச்சி செல்லக்கூடிய காலம்னு சொல்லலாம். நம்பிக்கையோட முன்ன நடங்க. அது உங்களை நல்லது அப்படிங்கிறது உங்களையே தேடி வரும். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாகவும் மகிழ்ச்சியான நாட்களாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே எங்கள் சேனல் மூலிமா நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வணக்கம் மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இவ்வளவு நாளாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே கரைஞ்சு போக போகுது. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு விஷயம் ரொம்பவே விசேஷம். நீங்கள் பேசாமல் இருக்கிற நேரம் கூட உங்களுக்குள்ள ஒரு பெரிய தீர்மானம் உருவாகிட்டே இருக்கும். வெளியில் யாருக்குமே தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் பல தடவை உடைஞ்சு மறுபடியும் உங்களை நீங்களே சேர்ந்துக்கிட்டீங்கன்னு சொல்லலாம். அந்த பயிற்சி தான் இப்போ உங்களை ரொம்பவே வலுவாக மாற்ற ஆரம்பிச்சிருக்கு. இது வரைக்கும் நம்ம நேரம் இன்னும் வரலையான்னு நினச்சி பல விஷயங்களை மனசுக்குள்ளேயே அடக்கிட்டீங்க. வாய்ப்பு வந்தும் எடுக்க மாட்டேன்னு பின்னால் நின்ன தருணங்கள் இருந்திருக்கு. ஆனால் இப்போ அந்த தயக்கம் அப்படிங்கிறது மெதுவாக விலகும். நாமும் முயற்சி பண்ணலாம்னு ஒரு தைரியம் வரும். அதுதான் பெரிய மாற்றத்துக்கான முதல் படியாகவும் இருக்கும். வேலை வாழ்க்கையில் உங்களுடைய பொறுப்பு உணர்வுக்கு இப்போ மதிப்பு அப்படிங்கிறது கூடும். இது வரைக்கும் உங்களை சுமையாக பார்த்த இடத்துல இப்போ உங்களை ஆதரவாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கே தெரியாமல் ஒரு முக்கியமாக முடிவெடுக்கிற இடத்துல நீங்கள் நிறுத்தப்படுவீங்க. அது உங்களுக்கு பெருமையும் நம்பிக்கையும் கொடுக்கும். பண விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது மகர ராசிக்காரங்களுக்கு எப்போதுமே பயம் அப்படிங்கிறது அதிகம். நாளைக்கு என்னன்னு யோசனை, ஆனால் இப்போது அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். காரணம் வருமானம் மட்டும் இல்லை, அதை கையாளக்கூடிய தெளிவும் வரும். தேவையில்லாத இடத்துல பணம் போகாது, உங்களுக்காக சேமிக்க ஆரம்பிப்பீங்க. குடும்பத்தில் நீங்கள் எல்லாத்தையுமே இழுத்து சுமந்தது இப்போ வெளிச்சத்துக்கு வரும். முன்பு உங்களோட அமைதியை யாருமே புரிஞ்சுக்கலன்னு இப்போது இவர் முடியாதுன்னு எல்லாருமே உணர ஆரம்பிப்பாங்க. அந்த உணர்வே உங்களுக்கு பெரிய மன நிறைவை கொடுக்கும். உறவுகள் விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது மகர ராசிக்காரங்களுக்கு இனி நாடகம் அப்படிங்கிறது பிடிக்காது. நேரடி உண்மை உறவுகள் தான் ரொம்பவே முக்கியமாக நினைப்பீங்க. அதனால தான் சிலர் உங்ககிட்ட இருந்து விலக ஆரம்பிப்பாங்க. அது உங்களுக்கு இழப்பு கிடையாது, விடுதலை. நீங்கள் அந்த இடத்துல மனசுக்கு நிம்மதி தர மனிதர்கள் வருவாங்க. அடுத்து காதல் வாழ்க்கையில் அப்படின்னு பார்க்கும் பொழுது வேகமான வார்த்தைகள் இல்லை, அமைதியான புரிதல். பேசாமல் இருந்தாலும் புரிஞ்சுக்கிற உறவு அது கிடைச்சா வாழ்க்கை முழுக்க நம்பிக்கையோடு நடக்க முடியும். சிலருக்கு அந்த மாதிரி உறவு இப்போது வாழ்க்கைக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. உடல் நலம் விஷயத்தில் நீங்கள் இப்போது உங்களை பற்றி சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. நாமும் நமக்காக வாழணும்னு மனசு சொல்லும். அந்த சிந்தனையே உங்களை சீராக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலம் சொல்கிற முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, உங்களை யாருமே கவனிக்கலைனாலுமே காலம் உங்களை கவனிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதனால தான் இப்போ இவ்வளவு மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. முடிவாக சொல்லணும் அப்படின்னா மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை இப்போது அமைதியாக ஆனால் உச்சத்தை நோக்கி நகருது. சத்தம் இல்லாமல் வரும் வெற்றி தான் நிச்சயம் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒன்றாவும் இருந்துகிட்டு இருக்கும். இப்போது மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக தெரியும். ஆனால் அந்த அமைதிக்குள்ளே எவ்வளவு போராட்டம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் சத்தம் போட மாட்டீங்க, குறை சொல்ல மாட்டீங்க, ஆனால் எல்லாத்தையுமே தாங்கி முன்னே போய்கிட்டே இருப்பீங்க. அந்த குணத்துக்காக பலன் தான் இப்போது உங்களுக்காக காத்திருக்கு. இது வரைக்கும் நம்ம உழைப்பு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியலையேன்னு மனசுக்குள்ளே ஒரு சின்ன வருத்தம் இருந்திருக்கும். எல்லாருக்கும் சீக்கிரமாக முன்னேற மாதிரி தெரிஞ்சாலும் நீங்கள் மட்டும் ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி தோணியிருக்கும். ஆனால் உண்மை என்னன்னா, நீங்கள் மெதுவாக இல்லை, ஆழமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கீங்க. அந்த ஆழம்தான் இப்போ உங்களை நிலைநிறுத்தவே போகுது. மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ வரக்கூடிய காலம் சின்ன மாற்றமாக ஆரம்பிச்சிருக்கு, பெரிய திருப்பமாகவும் மாறும். ஒரு நாள் திடீர்னு உங்களை தேடி ஒரு தகவல் வரும். அது வேலை வாய்ப்பாக இருக்கலாம், இல்லை குடும்ப சம்பந்தமாக நல்ல செய்தியாக கூட இருக்கலாம். அந்த ஒரு செய்தி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையை மாற்றுதோன்னு உங்களுக்கு உணர வைக்கும். வேலை விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது வரைக்கும் உங்களுடைய பின்னணியில் வச்சுருந்தவங்க எல்லாமே இப்போ உங்களை முன்னணியில் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதிகம் பேசாத உங்களுடைய வேலை தான் உங்களை பேச வைக்கும். மேலதிகம் அப்படிங்கிறது பொறுப்பு அதிகமாக வரப்போகுது, அதோடு சேர்ந்து மரியாதையும் வரப்போகுது. பண விஷயத்தில் பார்க்கும் பொழுது மகர ராசிக்காரங்களுக்கு வந்து போகும் பணம் கிடையாது. இனி வர்றது மெதுவாக சேரும், உறுதியாக நிற்கும். நீண்ட நாள் ஆசையாக இருந்த ஒரு விஷயம்
வீடு, நிலம் அல்லது குடும்பத்துக்கான பெரிய வாங்குதல், அதுக்கான பாதை இப்போ திறக்க ஆரம்பிக்கும். குடும்ப வாழ்க்கையில் உங்களுடைய அமைதி தான் எல்லாரையுமே இணைக்கும் பாலமாக மாறுது. முன்பு உங்களை புரிஞ்சுக்காதவங்க கூட இப்போ இவர் இல்லாமல் இதெல்லாம் முடியாதுன்னு உணர ஆரம்பிப்பீங்க. வீட்டுக்குள்ள உங்களுடைய இடம் இன்னுமே முக்கியமாகும். உறவுகள் விஷயத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு தெளிவு வரும். எல்லாரையுமே தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு புரியும். யார் நம்மோட பணத்துக்கு பொருத்தமோ அவங்க மட்டுமே அருகில் இருப்பாங்க. அந்த தேர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு மனசார நிம்மதியை கொடுக்கும். காதல் வாழ்க்கையில் வேகம் இல்லை, ஆழம் வரும். சத்தமில்லாத உறுதி, இவர் இருந்தால் போதும்னு மனசு சொல்லும் நிலை உருவாகும். திருமணம் பற்றி யோசனை இருந்துச்சு அப்படின்னா அது நடைமுறை பாதைக்கு வரும். உடல் நலம் விஷயத்தில் நீண்ட நாள் கவனிக்காமல் விட்ட விஷயங்களை இப்போது சரி பண்ண ஆரம்பிப்பீங்க. சின்ன ஒழுக்கம் அப்படிங்கிறது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். மனசு லேசானா உடம்பு வலுவாகும். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலம் சொல்கிற ஒரு முக்கியமான உண்மை என்ன அப்படின்னா, அவசரமில்லாத நடந்தவர்களுக்கே நிலையான வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் அந்த வழியில் தான் நடக்கிறீங்க. முடிவாக சொல்லணும் அப்படின்னா, மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை இப்போது அமைதியாக உயரத்தை எடுக்கும் கட்டத்தில் தான் இருந்துட்டு இருக்கு. சத்தம் இல்லாமல் ஆனால் உறுதியாக நீங்கள் முன்னேறுவீங்க. அப்படி இருக்கும் பொழுது மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் இனி யாருக்காகவும் எதற்காகவுமே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறதே கிடையாது. மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு பழக்கம் இருக்குது. என்ன அப்படின்னா, எல்லாமே சரியாக இல்லைன்னாலுமே சரின்னு நடிக்க தெரியும். யாருக்குமே சுமையாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சி தங்களோட வழிகளை தங்களுக்குள்ளேயே மூடி வச்சுக்குவீங்க. ஆனால் அந்த வழி தான் இப்போ உங்களை இன்னொரு நிலைக்கு கொண்டு போகிற மாதிரி சக்தியாக மாறுது. இது வரைக்கும் நீங்கள் போன பாதை அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமானதாக இருந்திருக்கும். பின்னால் திரும்பி பார்த்தா நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேனா அப்படின்னு உங்களுக்கே ஆச்சரியம் வரும். அந்த பாதை உங்களை எப்பொழுதுமே உடைக்கிறதுக்காக இல்லை, உங்களை தேர்வு செய்யறதுக்காகத்தான். இப்போது வர காலகட்டத்தில் ஒரு சின்ன சம்பவம் உங்கள் வாழ்க்கையே மாற்ற மாதிரி இருக்கும். ஒரு சந்திப்பு, ஒரு தகவல், ஒரு அழைப்பு, இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு புதிய கதவை திறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. முதல்ல நம்ப முடியாத மாதிரி இருந்தாலும் அது உங்களுக்கானது தான் இருக்கும். வேலை வாழ்க்கையில் உங்களுடைய உழைப்பை இதுவரைக்கும் அமைதியாக பார்த்துக்கிட்டு இருந்தவங்க இப்போது அதை வெளிப்படையாக பாராட்ட ஆரம்பிப்பாங்க. இந்த வேலை இவரால் தான் முடிஞ்சதுன்னு சொல்லப்படுற தருணங்கள் வரும். அந்த ஒரு வாக்கியம் நீங்கள் தாங்கினா எல்லா கஷ்டத்துக்குமே மருந்து மாதிரி இருக்கும். பண விஷயத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு இனி ஒரு நிலைத்தன்மை உருவாகும். சின்ன சின்ன சேமிப்புகள் பெரிய பாதுகாப்பாக மாறும். முன்பு பயமாக இருந்த விஷயங்கள் இப்போது திட்டமாக மாறும். நாமும் சமாளிக்கலாம்னு மனசு சொல்லும். குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் எல்லாருக்காக செய்த தியாகங்கள் மறக்கப்படாது. இப்போ அந்த தியாகத்துக்கு மதிப்பும் கிடைக்கும். வீட்டுக்குள்ளே உங்களுடைய வார்த்தை ஒரு வழிகாட்டியாக மாறும். அதனால தான் உறவுக்குள்ள ஒரு நம்பிக்கை உருவாச்சு. உறவுகள் விஷயத்தில் இனி நீங்கள் யாரையுமே இழுத்து பிடிக்கவே மாட்டீங்க. யார் இருக்கணுமோ அவங்க இருப்பாங்க, யார் போகணுமோ அவங்க போவாங்க. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய அமைதியை கொடுக்கும். காதல் வாழ்க்கையில் மகர ராசிக்காரங்களுக்கு ஆழமான உணர்வு வரும். சத்தமில்லாத அன்பு, வெளியில் காட்டிக்கொள்ளாதது, ஆனால் உள்ளுக்குள்ள உறுதியான பந்தமாக இருக்கும். அது வாழ்க்கையை நிம்மதியாக மாற்றக்கூடியதாகவும் இருக்கும். உடல் நலம் விஷயத்தில் நீங்கள் இப்போது உங்களுடைய உடம்பு சொல்கிற சின்ன சைகைகளை கேட்க ஆரம்பிப்பீங்க. அதை மதிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உடலும் மனசும் ஒன்றோட ஒன்று ஒத்து போகும்னு சொல்லலாம். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எதுக்காக இவ்வளவு பொறுமையாக இருந்தீங்கன்னு காலமே இப்போ பதில் சொல்ல போகுது. முடிவாக சொல்லணும் அப்படின்னா, மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை இப்போது திருப்பு முனை கட்டத்தில் இருக்குது. பின்னால் பார்த்த வழி, முன்னால் பார்த்தா வெளிச்சம், அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. நீங்கள் எப்பொழுதுமே வெளிச்சத்திலேயே இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அது கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்க போகுது. மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் சில நேரம் எல்லாமே நின்று போன மாதிரியெல்லாம் தோணியிருக்கும். எவ்வளவு முயற்சி பண்ணாலுமே முன்னேற மாட்டோமான்னு மனசு கேள்வி கேட்டுகிட்டே இருந்திருக்கும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களை நிறுத்தலை, உங்களை சரியான இடத்துக்கு கொண்டு போகிறதுக்காகத்தான் மெதுவாக நகர்த்திட்டு இருந்துச்சு. இப்போ வர காலங்கள் எல்லாமே உங்களுக்கு காத்திருந்ததுக்கான மதிப்பு கிடைக்கக்கூடிய நேரம் தான். நீங்கள் நினச்சதை விட பெரிய பொறுப்பு, பெரிய வாய்ப்பு, பெரிய மாற்றம் வரப்போகுது. அது முதல்ல பயமாக தோணலாம், ஆனால் அந்த பயமே உங்களுடைய வளர்ச்சியோட அடையாளமாக இருக்கும். வேலை வாழ்க்கையில் மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு உயர்வு அப்படிங்கிறது உறுதி. பதவி பெயர் மாறலாம், இடம் மாறலாம், அல்லது உங்களுடைய வேலை மதிப்பு மாறலாம். எப்படி இருந்தாலுமே இப்போ நீங்கள் பின்தொடர வேண்டியவராக கிடையாது, பின் தொடர்ற மாதிரி ஆகிற நேரம் தான் இது. பணம் விஷயத்தில் நீண்ட நாளாக இருந்த இறுக்கம் அப்படிங்கிறது தளரும். நின்று போன விஷயங்கள் நகர ஆரம்பிக்கும். இவ்வளவு போதுமானு நினச்சி மனநிலை மாறி நாமும் திட்டம் போடலாங்கிற நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கையே உண்மையான செல்வமாக இருக்கும். குடும்ப விஷயத்தில்
காதல் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு தெளிவு வரும். உறவா இல்லை நடிப்பான்னு தெரிஞ்சிரும். உண்மையான உறவாக இருந்தால் அது இன்னுமே ஆழமாக மாறும். இல்லை அப்படின்னா முடிவெடுக்கிற துணிச்சல் வரும். அந்த முடிவு உங்களுக்கு நிம்மதியை கண்டிப்பாக கொடுக்கும். மகர ராசிக்காரங்க உறுதியாக சொல்லணும் அப்படின்னா மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை இப்போது உச்சகட்ட மாற்றத்தில் இருக்குது. பின்னால் வழி இருந்தாலும் முன்னால் வெற்றி கண்டிப்பாக உறுதியாக இருக்குது. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலம் சொல்கிற இறுதி செய்தி என்ன அப்படின்னா, உங்களை யாருமே உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஏற்கனவே உயரத்துக்கு தயாராக இருக்கீங்க. அதனால் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நாங்கள் ஆணி போல் அடித்து சொல்லுவோம். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம் கும்பராசி நேயர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கும்பராசிக்காரங்களை பற்றி. கும்பராசிக்காரங்களுடைய வாழ்க்கை வெளியில் இருந்து பார்த்தா ரொம்பவே சாதாரணமாக தெரியும். ஆனால் அந்த சாதாரணத்துக்குள்ளே மிகப்பெரிய யோசனைகள் ஒளிஞ்சு கிடக்கும். நீங்கள் யாருக்குமே தெரியாமல் யோசிப்பீங்க, திட்டமிடுவீங்க, ஆனால் அதை வெளியில் காட்டிக்கவே மாட்டீங்க. அதனால் பல நேரம் உங்களுடைய திறமை அப்படிங்கிறது கவனிக்கப்படாமையே போயிருக்கும். இது வரைக்கும் நம்ம மாதிரி யோசிக்கிறவங்களை இந்த உலகம் புரிஞ்சுக்குதோன்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். சில சமயம் தனிமை கூட உணர்ந்திருப்பீங்க. ஆனால் இப்போ காலம் உங்களை ஒதுக்கலை, உங்களுக்கான இடத்த உருவாக்கி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ வரக்கூடிய காலங்கள் எல்லாமே மனசுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடக்கக்கூடிய காலமாக இருக்கும். முன்பு எதையுமே தாங்கிட்டு போனீங்க, இப்போது நமக்கும் ஒரு வாழ்க்கை வேணும்னு தெளிவாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த யோசனையே உங்களை வேற மாதிரி நடக்க வைக்கும். வேலை வாழ்க்கையில் புதுசாக யோசிக்கிற திறமை இப்போ உங்களுக்கு பெரிய பலமாக மாறும். மற்றவர்கள் செய்யாத விதத்தில் நீங்கள் செய்யும் வேலை அப்படிங்கிறது கவனிக்கப்படும். ஒரு ஐடியா, ஒரு முடிவு, ஒரு வார்த்தை, இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு பெரிய வாய்ப்பை கொண்டு வரும். பண விஷயத்தில் கும்பராசிக்காரங்களுக்கு வரும் போகுதுன்னு இருந்த நிலை மாறும். இனி நீங்கள் இந்த பணத்தை கட்டுப்படுத்த ஆரம்பிப்பீங்க. சேமிப்பு மட்டும் இல்லை, எதிர்காலத்துக்கான தெளிவு வரும். அதனால் மனசுக்குள்ள ஒரு பாதுகாப்பு உணர்வு அப்படிங்கிறது உருவாகும். குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாக பேசாததுனால பல விஷயங்கள் புரியாமையே போயிருக்கும். ஆனால் இப்போது உங்களுடைய செயல் தான் பேசும். குடும்பத்தில் முக்கிய முடிவுகளில் உங்களுடைய கருத்து அப்படிங்கிறது மதிப்பு கூடும். உறவுகள் விஷயத்தில் கும்ப ராசிக்காரங்களுக்கு இனி தேர்வு வரும். யாரோட இருக்கணும், யாரோட இல்லைன்னு தெளிவாக புரியும். எல்லாரையுமே திருப்திப்படுத்த முடியாதுன்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையும் வரும். அந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்க போகுது. காதல் வாழ்க்கையில் கும்ப ராசிக்காரங்களுக்கு நட்பு தான் முதல்ல வரும். பேசி புரிஞ்சுக்கிற உறவு முக்கியமாக மாறும். சத்தமில்லாத ஆனால் ஆழமான பந்தம் தான் உருவாகும். சிலருக்கு எதிர்பாராத இடத்துல இருந்து அன்பு கிடைக்கும். உடல் நலம் விஷயத்தில் மனசு அமைதியான, உடம்பு தானாகவே ஒத்துழைக்கும். நீண்ட நாள் இருந்த குழப்பங்கள் குறையும். தூக்கம், சிந்தனை எல்லாமே ஒழுங்குக்கு வரும். கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலம் சொல்கிற முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, நீங்கள் வேறு மாதிரி இருக்கிறதுனால தான் முக்கியமானவங்க, அதை மறைக்க வேண்டிய அவசியம் இனி இல்லை. முடிவாக சொல்லணும் அப்படின்னா கும்பராசிக்காரங்களுடைய வாழ்க்கை ஒரு புதிய பாதைக்கு திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. அப்போது நம்பிக்கையோட முன்னாடி நடங்க. உங்களுக்கான இடம் எப்பொழுதுமே காத்துக்கிட்டே தான் இருந்துக்கிட்டே இருக்கும். கும்பராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விசேஷம் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் யாருக்காகவுமே உங்களை முழுசாக வெளிப்படுத்தவே மாட்டீங்க. அதனால் பல நேரம் புரியாதவர்னு சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த புரியாத தன்மைக்குள்ளே தான் உங்களுடைய ஆழம் இருக்குது. இப்போ அந்த ஆழம்தான் உங்களுக்கு வழிகாட்ட ஆரம்பிச்சிருக்கு. இது வரைக்கும் உங்களை கட்டுப்படுத்தி வச்சுருந்த விஷயங்கள் மெதுவாக தளர ஆரம்பிக்கும். மனசுக்குள்ளே இருந்த பயம், தயக்கம், குழப்பம் எல்லாமே ஒவ்வொன்றா விலகவும் ஆரம்பிக்கும். நாம் இப்படி தான் இருக்கணும்னு ஒரு தெளிவு வரும். அந்த தெளிவு அப்படிங்கிறது பெரிய மாற்றத்துக்கு ஆரம்பமாக இருக்கும். வேலை வாழ்க்கையில் இதுவரைக்கும் உங்களுடைய யோசனைகள் கவனிக்கப்படாத மாதிரி இருந்தாலுமே இப்போது அதே யோசனை அப்படிங்கிறது தேவைப்படுற நிலையில் வரும். நீங்கள் சொன்னதை மீண்டும் கேட்டு உங்களிடமே ஆலோசனை கேட்கக்கூடிய தருணங்களும் வரும். அது உங்களுக்கே நம்பிக்கையை கூட கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பண விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு கட்டுப்பாடு உருவாகும். பணத்தை எப்படி வச்சுக்கொள்ளணும், எங்கே செலவு பண்ணணும், எங்கே நிறுத்தணும்னு எல்லாருக்குமே தெளிவாக தெரியும். அதனால் மனசுக்குள்ள ஒரு பாதுகாப்பு உணர்வு பிறக்கும். குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் அதிகம் பேசாதனால புரியாமல் போன விஷயங்கள் இப்போது மெதுவாக புரிய ஆரம்பிக்கும். உங்களோட செயல்களையே உங்களுடைய பேச வைக்கும். குடும்பத்தில் உங்களுடைய இடம் அப்படிங்கிறது உறுதியாக மாறும். உறவுகள் விஷயத்தில் கும்ப ராசிக்காரங்களுக்கு இனி ஒரு மாற்றம் வரும்.
எல்லாரோடவும் ஒரே மாதிரி பழக வேண்டிய அவசியம் இல்லைன்னு புரியும். யார் மனசுக்கு நெருக்கமோ அவங்க மட்டும் அருகில் இருப்பாங்க. அந்த தேர்வே உங்களுக்கு மனசார நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். காதல் வாழ்க்கையில் உரையாடல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமாக மாறப்போகுது. பேசி புரிஞ்சுக்கிற உறவு உருவாகும். குழப்பமான உணர்வுகள் அப்படிங்கிறது தெளிவுக்கு வரும். சிலருக்கு நட்பிலிருந்து அன்பு உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. உடல் நலம் விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது மனசு லேசானா உடம்பும் லேசாகும். நீங்கள் உங்களுக்காக நேரம் ஒதுக்க ஆரம்பிப்பீங்க. அதுவே பெரிய மாற்றத்தையும் கொண்டு வரும். கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த காலம் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய பாதை உங்களுக்கே தனி. அது வேறு யாரோட பாதையோடையும் ஒப்பிட வேண்டாம். முடிவாக சொல்லணும் அப்படின்னா கும்பராசிக்காரங்களுடைய வாழ்க்கை இப்போது உள்ளுக்குள்ளே இருந்து மாற்ற ஆரம்பிக்கும் காலகட்டத்தில் இருந்துகிட்டு இருக்குது. அதே மாற்றம் தான் வெளியில் பெரிய நல்ல விஷயங்களையும் கொண்டு வரப்போகுது. அந்த மாற்றம் உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்க போகுது. கும்ப ராசிக்காரங்களுக்கு இப்போ வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சின்ன திருப்பு முனைக்கு வருது. வெளியில் பெரிய சத்தம் இல்லாமல் உள்ளுக்குள்ளே தான் அதிக மாற்றங்கள் நடக்கும். நமக்கு என்ன வேணும்னு என்ன வேண்டாம்னு தெளிவாக புரிய ஆரம்பிக்கக்கூடிய காலம்தான் இது. அந்த தெளிவு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே உறுதியானதாக இருக்கும். இதுவரைக்கும் உங்களை பின்னாடி தள்ளி வச்சிருந்த சில மனிதர்கள், சில சூழ்நிலைகள் எல்லாமே தானாகவே விலகும். அதுக்கு கவலைப்பட வேண்டாம். அது இழப்பு கிடையாது, சுத்திகரிப்பு. உங்களுக்கு தேவையில்லாத சுமைகள் அப்படிங்கிறது இறங்கும் நேரமாக இருக்குது. வேலை விஷயத்தில் கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு எதிர்பாராத வாய்ப்பு ஒன்று வரும். அது உடனே பெரியதாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் காலம் போக போக அதே வாய்ப்புக்கு தான் உங்களை நல்ல இடத்துக்கு கொண்டு போகும். அதனால் எந்த புதிய அனுபவத்தையும் உடனே தள்ளி வைக்காதீங்க. பணவரவு மெதுவாக அதிகரிக்கும். ஒரே நாளில் எல்லாமே மாறாது, ஆனால் நிலையான வளர்ச்சி வரும். கடன், பாக்கி, சிக்கல் மாதிரியான விஷயங்கள்ல இருந்து விடுபடுற பாதை கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். மனசுக்குள்ளே சரி சமாளிச்சிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். உறவுகள் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே வச்சுருந்த ஒரு விஷயம் பேசப்படும். அந்த பேச்சு முதல்ல கொஞ்சமாக கஷ்டமாக இருந்தாலும் முடிவில் ஒரு தெளிவு தரும். உண்மையான உறவு இன்னுமே வலுவாகும். பொய்யான உறவு அமைதியாக விலகும். காதல் வாழ்க்கையில் கும்ப ராசிக்காரங்களுக்கு இப்போ உணர்வுகள் அப்படிங்கிறது முதிர்ச்சி அடையும். சின்ன சின்ன சண்டை அப்படிங்கிறது மனக்கசப்பு எல்லாமே முக்கியம் இல்லைன்னு புரியும். சிலருக்கு பழைய காதல் நினைவுகள் மீண்டுமே மனசில் வரும். அது சிக்காமல் இப்போ இருக்கிற வாழ்க்கையை சரியாக பார்த்தா அப்படிங்கிறது நல்லது. உடல் நலம் விஷயத்தில் தூக்கம், மன அமைதி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாக மாறும். ராத்திரி தாமதமாக தூங்குற பழக்கத்தை கொஞ்சம் மாற்றினீங்க அப்படின்னா உடம்பும் மனசும் ரொம்பவே நல்லா ஒத்துழைக்கும். இந்த காலம் கும்பராசிக்காரங்களுக்கு சொல்கிற ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, நீங்கள் யாரையாவது நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிறதே ரொம்பவே போதுமானதாக இருக்கும். முடிவாக இது உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத மெதுவாக ஆனால் உறுதியாக சரியான திசைக்கு நகர்த்தக்கூடிய காலம்தான். அமைதியாக இருந்தாலும் அதிர்ஷ்டம் வேலை செய்ய ஆரம்பிக்கக்கூடிய காலமாகவும் இருந்துகிட்டு இருக்குது. இந்த அதிர்ஷ்டம் எப்பொழுதுமே உங்களை மேலே தான் கொண்டு போகுமோ தவிர என்றைக்குமே உங்களை ஒரு படி கீழே கொண்டு வராது. 2 படி உங்களை மேலே தான் எடுத்துகிட்டு போகுது. கும்ப ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இப்போ ஒரு அமைதியான வளர்ச்சி ஆரம்பிச்சிருக்கு. வெளியில் பார்த்தா பெருசாக எதுவுமே மாறலைன்னு தோணலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் பல விஷயங்களில் வலுவாக மாட்டியிருக்கீங்க. என்ன அப்படின்னா அதுதான் இப்போ உங்களுடைய பெரிய பலமாகவும் இருந்துகிட்டு இருக்குது. இது வரைக்கும் நமக்கு மட்டும் இப்படி நடக்குதான்னு நினச்ச விஷயங்கள் இப்போது மெதுவாக சரியாக ஆரம்பிக்கும். தடை, தாமதம், தடுமாற்றம் எல்லாமே ஒன்றோடொன்றாக விலகும். நீங்கள் மனசார ஆசைப்பட்ட விஷயத்துக்கே பாதை திறக்கப்படும். வேலை, தொழில் விஷயத்தில் கும்ப ராசிக்காரங்களுக்கு இப்போ மதிப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும். நீங்கள் பேசாமல் செஞ்ச வேலைக்கே பேர் வரும். மேலதிகாரிகள் கவனிக்க ஆரம்பிப்பாங்க. சிலருக்கு பொறுப்பு அப்படிங்கிறது கூடும். அந்த பொறுப்பு பயமாக இல்லாமல் பெருமையாக இருக்கும். பண விஷயத்தில் எதிர்பாராத ஒரு செலவு வந்தாலுமே அதை விட நல்ல வரவு வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு பயப்பட வேண்டிய நிலை என்றைக்குமே உங்களுக்கு வராது. சேமிப்பு பக்கம் சிந்தனை அதிகரிக்கும். எதிர்காலத்துக்கான திட்டங்கள் எல்லாமே உங்களுடைய மனசுக்குள்ளே உருவாகிட்டே இருக்கும். குடும்பத்தில் இதுவரைக்கும் சொல்லாமல் வச்சுருந்த கருத்துக்கள் புரிதலாக மாறும். பெரியவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். வீடு, நிலம், சொத்து சம்பந்தமான நல்ல செய்திகள் சிலருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. காதல் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது உண்மையான அன்பு என்னன்னு கும்பராசிக்காரங்களுக்கு புரியக்கூடிய காலம் இது. பேசி தீர்க்க வேண்டிய விஷயங்கள் பேசி தீரும். தனியாக இருந்தவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒருத்தர் வாழ்க்கையில் நுழையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. உடல் நலம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மனசு அமைதியாக இருந்தால் உடம்பு நல்லாயிருக்கும். தேவையில்லாத கவலைகளை குறைச்சிங்க அப்படின்னா சோர்வு அப்படிங்கிறது தானாகவே குறையும். இப்போ இந்த காலம் கும்பராசிக்காரங்களுக்கு சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம்
நீங்கள் பொறுமையாக இருந்தால் ஒவ்வொரு நாளுக்கும் வாழ்க்கை இப்போது பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. முடிவாக கும்பராசிக்காரங்களுக்கு இது புது நம்பிக்கை, புது தெளிவு, புது தொடக்கம் கொண்ட காலமாக இருக்க போகுது. அதிர்ஷ்டம் சத்தம் போடாமல் உங்களுடைய பக்கத்திலேயே நடக்குதுன்னு கூட சொல்லலாம். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாகவும் மகிழ்ச்சியான நாட்களாகவும் சந்தோஷமான நாட்களாகவும் இருக்க போகுது. நீங்கள் நினைச்ச காரியங்கள் அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும். எதற்காகவும் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையவே கிடையாது. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே எங்கள் சேனல் மூலிமா உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வணக்கம் மீன ராசி நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மீன ராசிக்காரங்களை பற்றி. மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு மென்மையான திருப்பத்தை எடுத்திருக்கு. நீங்கள் ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே சுமந்த பாரம், கவலை, அமைதி இல்லாத எண்ணங்கள் எல்லாமே மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். எல்லாமே என்னோடய தலையில் தான் விழுதான்னு நினச்ச காலங்கள் முடிஞ்சு இப்போ சரி நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படின்னு தோணக்கூடிய காலமும் வந்திருக்கு. இது வரைக்கும் உங்களுடைய நல்ல மனசு பல பேருக்கு புரியாமல் போயிருக்கு. ஆனால் இப்போது அதே நல்ல மனசுக்கே மதிப்பு கிடைக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. உங்களுடைய நேர்மை, பொறுமை, அன்பு இந்த மூணுமே உங்களை சரியான இடத்துக்கு கண்டிப்பாக கொண்டு போகும். வேலை விஷயத்தில் மீன ராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத ஒரு வாய்ப்பு வரும். அது புதுசாக இருக்கலாம், கொஞ்சம் பயமாக இருக்கலாம். ஆனால் அந்த பயத்துக்குள்ளே தான் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒளிஞ்சிருக்கு. முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கை கொடுக்கும். பண வரவு மெதுவாக சீராகும். தேவையில்லாத செலவுகள் கண்டிப்பாக குறையும். கையில் பணம் நிற்க ஆரம்பிக்கிறதுனால மனசு அப்படிங்கிறது ரொம்ப லேசாகும். சிலருக்கு பழைய பாக்கி, கடன் மாதிரியான விஷயங்கள் சரியாகும். ஆரம்பம் இப்போ தொடங்கும். குடும்பத்தில் இதுவரைக்கும் சொல்ல முடியாத இருந்த உணர்ச்சிகள் புரிதலாக மாறும். உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கிடைக்க ஆரம்பிக்கும். அம்மா, அப்பா, பெரியவர்கள் ஆசீர்வாதம் ரொம்பவே மனசுக்கு வலிமையை கொடுக்கும். காதல் வாழ்க்கையில் மீன ராசிக்காரங்களுக்கு உணர்ச்சிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போது அந்த உணர்ச்சிகள் உங்களை காயப்படுத்தாமல் வளர்க்கும் விதமாக மாறும். உண்மையாக நேசிக்கிறவங்க உங்கள் பக்கத்தில் நிற்க ஆரம்பிப்பாங்க. இந்த காலம் மீன ராசிக்காரங்களுக்கு சொல்கிற ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உங்களுடைய நேரம் அப்படிங்கிறது இப்போ உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. மீன ராசிக்காரங்களுக்கு மன அமைதி அப்படிங்கிறது பொதுவான முன்னேற்றம் தான். உறுதியான நம்பிக்கை தரக்கூடிய காலமாகவும் இருக்க போகுது. மீன ராசிக்காரங்க உங்களுடைய இப்போ வாழ்க்கை அப்படிங்கிறது மெதுவாக சரியான ஓட்டத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. இது வரைக்கும் நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே பல நேரம் வீணாக போன மாதிரி தோணியிருக்கலாம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த முயற்சிகளை எல்லாமே இப்போ ஒன்று சேர்த்து நல்ல பலனை கொடுக்க தயாராக இருக்குது. சில விஷயங்களில் நீங்கள் ரொம்ப நாளாக பொறுமையாக இருந்ததுனால வாழ்க்கை உங்களை ரொம்பவே சோதிக்காமல் பாதுகாக்க ஆரம்பிச்சிருக்கு. திடீர்னு வரும் பிரச்சனைகள் கூட நீங்கள் எதிர்பாராத விதமாக எளிதாக தீரும். நம்மளால் இதை சமாளிக்க முடியுமான்னு நினைக்கிற மனசு இது பெரிய விஷயம் இல்லைன்னு மாறும். வேலை, தொழில் விஷயத்தில் மீன ராசிக்காரங்களுக்கு நம்பிக்கையான மாற்றம் வரும். இடமாற்றம், புதிய பொறுப்பு அல்லது புதுசாக கற்றுக்கிற வாய்ப்பு கிடைக்கும். முதல்ல கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் அதே விஷயந்தான் உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும். பண விஷயத்தில் வரவு சீராகும். சின்ன சின்ன சேமிப்பு பழக்கம் பெரிய நிம்மதியை கொடுக்கும். தேவையில்லாத இடத்துல செலவு பண்ணாமல் இருந்ததற்கான பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். சிலருக்கு குடும்பம் மூலமாக அல்லது பழைய தொடர்பு மூலமாக உதவி கிடைக்கும். உறவுகள் விஷயத்தில் நீங்கள் எப்போதுமே மற்றவங்களுக்காக அதிகமாக கொடுத்ததுனால உங்களுக்கே குறைஞ்ச நேரமும் கிடைச்சிருக்கும். இப்போது அந்த நிலை மாற ஆரம்பிக்கும். உங்களுக்காக யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அதனால் உறவுகளில் எல்லை வைக்கிற பழக்கம் அப்படிங்கிறது வரும். அது உங்களுடைய மனசுக்கு நல்லது. காதல் வாழ்க்கையில் மீன ராசிக்காரங்களுக்கு உணர்ச்சிகள் ஆழமாக இருக்கும். ஆனால் இப்போ அந்த உணர்ச்சிகள் உங்களை பலவீனப்படுத்தாமல் உறுதியாக மாற்றும். உண்மையான அன்பு யாருன்னு தெளிவாக புரிகிற காலமும் வந்துடும். இந்த நேரம் மீன ராசிக்காரங்களுக்கு சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் அமைதியாக இருந்தாலுமே உங்களுடைய மன வலிமை தான் உங்களை முன்னேற்றி கொண்டு போக போகுது. மீன ராசிக்காரங்களுக்கு இது உள்ளார்ந்த அமைதி, மெதுவான உயர்வு, வாழ்க்கை அப்படிங்கிறது சரியாகக்கூடிய காலம்னு சொல்லலாம். மீன ராசிக்காரங்க இனி எதுக்காகவுமே எந்த விஷயத்துக்காகவுமே நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை. மீன ராசிக்காரங்களுக்கு இப்போது வாழ்க்கை உங்களை மெதுவாக கைப்பிடிச்சு முன்னாடி கூட்டிகிட்டு போகிற காலமாக இருந்துட்டு இருக்கு. நீங்கள் தனியாக போராடின நாட்கள், யாருக்குமே புரியாமல் கஷ்டப்பட்ட நேரங்கள்
எல்லாமே இப்போ ஒரு அர்த்தம் பெற ஆரம்பிக்கும். அந்த வழி தான் இப்போ உங்களுடைய பலமாக மாறப்போகுது. இது வரைக்கும் உங்களுடைய மனசை அதிகமாக காயப்படுத்தின விஷயங்கள் இப்போ உங்களுக்கு பெரிய பாடமாக தெரியும். அதனால் ஒரே தவிர மறுபடியும் செய்ய மாட்டீங்க. இந்த தெளிவு தான் மீன ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பரிசாக இருக்குது. வேலை தொழில் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப நாள் நினச்ச ஒரு மாற்றம் நடக்க வாய்ப்பு இருக்குது. வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், உங்களோட திறமைக்கு ஏற்ற இடம் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய உழைப்பு இப்போது மறைக்கப்படாது. பண விஷயத்தில் மீன ராசிக்காரங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய நிலை வரும். பெரிய ஆபத்து எடுக்காமல் பாதுகாப்பாக முன்னேறக்கூடிய முடிவு எடுப்பீங்க. அந்த முடிவு உங்களை நிம்மதியாக வச்சுருக்கும். செலவுகள் அப்படிங்கிறது கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். குடும்பத்தில் நீங்கள் எப்போதுமே அமைதியாக இருந்ததுனால பல விஷயங்கள் உங்கள் மேலேயே சுமத்தப்பட்டிருக்கும். இப்போ அந்த நிலை மாறும். உங்களுடைய பேச்சு அப்படிங்கிறது கேட்கப்படும். மதிப்பு கிடைக்கும். வீட்டுக்குள்ள சூழ்நிலை மெதுவாக நல்லபடியாக மாறும். காதல் வாழ்க்கையில் மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ உணர்ச்சிகள் அப்படிங்கிறது தெளிவாக மாறும். குழப்பம், சந்தேகம் எல்லாமே குறையும். உண்மையாக உங்களை புரிஞ்சுக்கிற ஒருத்தர் அருகில் இருப்பாங்க அல்லது வாழ்க்கையில் நுழைவாங்க. உடல் நலம் விஷயத்தில் மன அமைதி தான் முக்கியம். அதிக யோசனை, தேவையில்லாத பயம் குறைஞ்சிச்சு அப்படின்னா உடம்பும் ஒத்துழைக்கும். இப்போது இந்த கால மீனராசிக்காரங்களுக்கு நீங்கள் விட்டு கொடுத்தது எல்லாமே வீணாக போகலை. இப்போ அதற்கான பலன் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருக்கு. புது தெளிவு, மன வலிமை, வாழ்க்கை அப்படிங்கிறது ஒளி அடையக்கூடிய காலமாகவும் இருந்துட்டு இருக்கு. இப்போது மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் எல்லாருக்காகவுமே எல்லா விஷயங்கள்லையுமே விட்டு கொடுக்கக்கூடியவங்க தான் நீங்கள். மீன ராசிக்காரங்க இப்போது காலம் மெதுவாக உங்கள் பக்கம் திரும்புது. இது வரைக்கும் எப்போ சரியாகும்னு நினச்சிட்டு இருந்த நீங்கள் நீங்கள் மனசுக்குள்ளே கேட்ட கேள்விகளுக்கான பதில் இப்போது சூழ்நிலையில் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும். சின்ன சின்ன நல்ல நிகழ்வுகள், நல்ல செய்திகள் உங்களுடைய நம்பிக்கையை அதிகரிக்கும். நீங்கள் இதுவரைக்கும் பிறருக்காக அதிகமாக யோசித்ததுனால உங்களுக்காக வாழ நேரம் குறைஞ்சிருச்சு. இப்போது அந்த நிலை மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய ஆசைகள், கனவுகள் மீண்டுமே மனசுக்குள்ளே உயிர் பெறும். நீங்கள் எதுக்காக முயற்சி பண்ணுறீங்களோ அதுக்கு ஆதரவு கிடைக்க ஆரம்பிக்கும். வேலை தொழில் விஷயத்தில் மீன ராசிக்காரங்களுக்கு அமைதியான முன்னேற்றம் வரும். பெரிய சத்தம் இல்லாமல் பதவி உயர்வு, சம்பள உயர்வு அல்லது நிலையான இடம் கிடைக்கும். உங்களோட உழைப்பு யாரோ ஒருத்தருக்கு தெரியாமல் போகாது. பண விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது செலவு வரவு சமநிலைக்கு வரும். தேவையில்லாத பயம் குறையும். எதிர்காலத்தை பற்றிய கவலைக்கு பதிலாக திட்டமிடுதல் வரும். சேமிப்பு பற்றிய எண்ணம் தெளிவாக வரும். குடும்ப வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த தூரம் குறையும். பேசாமல் இருந்த மனக்கசப்பு அப்படிங்கிறது பேசி தீரும். வீட்டுக்குள்ள அமைதி, புரிதல் அப்படிங்கிறது அதிகரிக்கும். சிலருக்கு வீட்டில் நல்ல நிகழ்வுகள் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. காதல் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது மீன ராசிக்காரங்களுக்கு இப்போது உறுதி வரும். குழப்பமில்லாத அன்பு, பாதுகாப்பு உணர்வு கிடைக்கும். தனிமையாக இருந்தவங்களுக்கு மனசு அப்படிங்கிறது நிம்மதி கொடுக்கக்கூடிய ஒரு உறவு கண்டிப்பாக உங்களுக்கு வரும். உடல் நலம் விஷயத்தில் மனசு லேசானதாக, உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும். தூக்கம், உணவு பழக்கம் சரியாகவோ சோர்வு அப்படிங்கிறது முழுசாக குறையும். இந்த நேரம் மீன ராசிக்காரங்களுக்கு சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் தாங்கின வழி தான் இப்போ உங்களுக்கான அமைதியாக மாறுது. முடிவாக மீன ராசிக்காரங்களுக்கு இது மன நிம்மதி, நிலையான வளர்ச்சி, நம்பிக்கை நிறைந்த காலமாக இருந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நல்ல நிலைமைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது. மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ வாழ்க்கை ஒரு அமைதியான ஆனால் உறுதியான உயர்வை நோக்கி நகருது. நீங்கள் ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே வச்சுருந்த ஆசைகள், பேசாமல் இருந்த கனவுகள் எல்லாமே இப்போது ஒவ்வொன்றா வெளியில் வர ஆரம்பிக்கும். இது எல்லாமே நமக்கான தோணக்கூடிய விஷயங்களும் நடக்கும். இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்த ஏமாற்றங்கள், நம்பிக்கை துரோகம் மாதிரி அனுபவங்கள் எல்லாமே உங்களை மென்மையாக மனசோடைய இருந்தாலுமே உள்ளுக்குள்ளே வலுவான மனிதராக மாற்றிருச்சு. அந்த வலிமை தான் இப்போது சரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உதவி பண்ணுது உங்களுக்கு. பண விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிலைத்தன்மை வரும். பெரிய ரிஸ்க் எடுக்காமல் பாதுகாப்பான வளர்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும். தேவையான நேரத்தில் பணம் அப்படிங்கிறது கைக்கு வரும். இது போதும்னு மனசு நிம்மதியாக சொல்ல ஆரம்பிக்கும். குடும்ப வாழ்க்கையில் மீன ராசிக்காரங்களுக்கு சந்தோஷமான மாற்றங்கள் வரும். வீட்டுக்குள்ள நல்ல செய்தி, சுப நிகழ்வு அல்லது நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய முக்கியத்துவம் குடும்பத்தில் புரிய ஆரம்பிக்கும். காதல் வாழ்க்கையில் உண்மையான இணைப்பு கிடைக்கக்கூடிய காலம்தான் இது. ஏற்கனவே உறவில் இருப்பவர்களுக்கு உறுதி, நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும். தனிமையாக இருந்தவங்களுக்கு மனசை பாதுகாப்பாக வச்சுக்கொள்ளக்கூடிய ஒரு உறவும் வாழ்க்கையில் நுழையும்.
உடல் நலம் விஷயத்தில் நீங்கள் உங்களுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்க ஆரம்பிப்பீங்க. அதனால் மனசும் உடம்பும் சமநிலைக்கு வரும். பழைய சோர்வு, மன அழுத்தம் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். இப்போ இந்த காலம் மீன ராசிக்காரங்களுக்கு சொல்கிற ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, நீங்கள் பிறருக்காக வாழ்ந்த வாழ்க்கை இப்போ உங்களுக்கே திரும்ப வருதுன்னு சொல்லலாம். மீன ராசிக்காரங்களுக்கு இது ஒரு புதிய தொடக்கமாகவும் உறுதியான முன்னேற்றமாகவும் மனசுக்கு நிறைவு தரக்கூடிய காலமாகவும் இருக்க போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத